Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Good evening. Good evening, sir. ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுகள் போட்டு வீடியோவில் போட்டார்கள். வீடியோ ஓ பண்ணுங்க. இதில் வீடியோவில் ஓ பண்ணுங்க. தவறிசானி வீடியோ ஓ பண்ணுங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. தேவரிசானி ரைட். ஓகே ரைட். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கடைசியாக நாங்கள் அந்த தொழில்நுட்பம் இதில் எஜுகேஷன் டெக்னாலஜியில் என்னங்கிற விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். தொழில்நுட்பத்தை கற்றல் கற்பித்தல் அல்லது கற்பித்தல் கற்றல் செயலுடன் ஒன்றிணைப்பு. நாங்கள் டெக்னாலஜின்னு சொல்றது வெறுமனை எஜுகேஷன் டெக்னாலஜி என்பது வெறுமனை என்ன செய்யறது இல்லை, வெறும் தொழில்நுட்பத்தை மாத்திரம் கதைப்பதல்ல, அது ஒரு பரந்துபட்ட எண்ணக்கரு என்ற விஷயத்தை பார்க்கணும். அப்படித்தானே? சரியா? ஓம் பரந்துபட்ட எண்ணக்கரு. ஓகே. அந்த வகையில எப்படி நாங்க கல்விசார் தொழில்நுட்பத்தை நாங்க இதோட இணைக்க போறோம்ங்கிறத பார்ப்போம். அந்த வகையில ஒரு கல்விசார் விடயங்கள்ல நாங்க எப்பயும் பல துறைகளை தெரிவு செய்கின்றோம். உதாரணமாக ஒரு ஆசிரியராக வரப்போன்றவர்கள் வெறுமனே தங்களுடைய பாடங்களை மாத்திரம் கற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கல்லூரிகளில் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து அவுட் ஆனாக்களுக்கு தெரியும். பொதுவாக நாங்கள் கற்கின்ற பாடப்பரப்புகள் எவ்வாறு வேறுபடுகிறது. நாங்கள் பொதுவாக 3 பாடப்பரப்புகளை கற்கின்றோம். அப்படித்தானே? என்னென்ன பாடப்பரப்புன்னு சொல்லுவோம். கல்வி கல்லூரிகளில் 3 விதமான பாடப்பரப்புகளை கற்கின்றோம். யார் சொல்ற? மூன்று விதமான பாடப்பரப்புகள் இருக்கிறது. சொல்லுங்க, யாருந்தானே? என்னென்ன பாடப்பரப்பு? உளவியல் சார்ந்தது. என்ன சகுந்தலா? சார் தொழில்நுட்பம் சார்ந்தது உண்டு. உளவியல் சார்ந்தது சார். சைக்காலஜி. மற்றாக கொலிஜாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க. மெஷர்மென்ட் ஒன்று, பிரின்சிபல் சைன் மேனேஜ்மெண்ட். 3 பாடப்பரப்பு சொல்றது உண்டு. வான்மைத்துவ பாடப்பரப்புகள். என்ன பாடப்பரப்பு? வான்மைத்துவ பாடப்பரப்பு. நான் ஒரு கேள்வி கேட்டேன். வான்மைத்துவம் என்றால் என்ன? அப்படியா? நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டு நீங்க ஓம் சார் வான்மைத்துவம் என்றால் என்னன்னு கேட்டீங்க. ஏன் டீச்சர்ஸ் மார் வான்மைத்துவம் இல்லைன்னு கேட்டீங்க. அதுக்கு ஆன்சர் தேடுதீங்களா? அதற்கான ஆன்சரை தேடிட்டு வந்தார்கள் எத்தனை பேர்? யாருக்கு தெரியும் ஏன் இலங்கையில் ஆசிரியர் தொழில் வான்மைத்துவம் முழுமையான வான்மைத்துவ தொழில் அல்ல? சொன்னேன். அதுக்கு பதில் நான் சார் நீங்க சொன்னீங்க, ஏண்டா இந்த ஓ லெவல் முடிச்சோடனே அதை டீச்சிங் கொடுத்து
அதால அந்த ஒவ்வொரு கிரேட்ல எடுப்படக்கொள்ளே வந்து சார் முழுமையான வான்மைத்துவம் அடையல தானே சார்? ஒரு குறிப்பிட்ட ஓ. லிமிட்ல இல்ல தானே சார்? ஓ. இப்ப நான் உங்களுக்கு அன்று கதைச்சமா நாம அந்த சப்ஜெக்ட ஓ சார். ஓ அப்ப சார் இல்ல அந்த கதை அதை சொன்னீங்க சார். அன்று சொன்னோம் இலங்கையில டீச்சர்ஸ் ஏன் வான்மையாளராக இல்லைண்டா எங்களுக்குன்ற ஒரு வான்மைத்துவ நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு தகுதி எல்லா ஆசிரியத்தையும் இல்லை. எங்களை பதிவு செய்யறதுக்கான ஒரு பொடி இல்லைன்னு சொன்னேன், அப்படித்தானே? ஓ சார். இலங்கையில வைத்தியர்களை பதிவு செய்யறதுக்கு SLMC இருக்கிறது. லாயர்களை பதிவு செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னேன்? பா அசோசியேஷன். லாயர்கள்ல ஒரு அசோசியேஷன். அக்கவுண்டன்ட் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கவுண்டன்சி. இன்ஜினியர்ஸுக்கு IESL இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. டீச்சர்ஸை பதிவு செய்யறதுக்கு என்ன இருக்குது? டீச்சர்ஸுக்கு பதிவிலக்கம் எடுக்கிறதுக்கு இருக்குதா? எங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் பொடி ஒன்று இருக்கிறதா? இல்ல சார். இல்ல. அதனாலதான் நாங்க வெளிநாடுகள்ல ஒரு டீச்சரா வாரண்டா என்ன வேணும் உங்களுக்கு? கட்டாயம் என்ன இருக்க வேணும்? பிஇடி முடிச்சிருக்கோம் பிஇடி முடிச்சுக்கணும் மினிமம். சில நாடுகள்ல பிஇடியோட PhD முடித்திருக்க வேண்டும் பிரைமரிக்கு கற்பிக்கிறது. இன்னும் சில நாடுகள்ல பிஇடியோட ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்திருக்க வேண்டும். இப்ப நான் இதை ஏன் தொட்டேன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆசிரியர் என்பவர் 3 பாடத்துறைகளை அவர் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். கல்வி கல்லூரி ஆக்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணல ஒருவர். கல்வி கல்லூரி ஆக்கள் யாரும் ஆன்சர் பண்ணல. முதலாவது பிரிவு வான்மைத்துவ பாடங்கள். என்னென்ன பாடங்கள்? கல்வி கல்லூரி ஆக்கள் மௌனமா இருக்கிறார்கள், ஓன் பண்ணிட்டு அல்லது ஓன் பண்ணிட்டு விலை போயிட்டாங்களோ தெரியாது. சொல்லுங்க. வான்மைத்துவ பாடங்கள் என்னென்ன பாடப்பரப்புகள்? கல்வி உளவியல், கல்வி மூல, அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வி மூல தத்துவங்களும் பாடசாலை முகாமைத்துவம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது கல்வி கல்லூரிகள்ல. கல்வி சமூகவியல், வழிகாட்டலும் ஆலோசனையும், கல்வி அளவீடு மதிப்பீடு போன்ற பாடங்கள் வான்மைத்துவ பாடங்களாக கற்பிக்கப்படுகின்றது. அப்படித்தானே? நான் சொல்ற சரியா? இவ்வளவும் வந்து ஒரு ஆசிரியர் தன்னை ஒரு வான்மைத்துவம் மிக்கவராக மாற்றிக்கொள்வதற்காக, தன்னுடைய கற்றல் கற்பித்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்காக அவர் இதிலே தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வான்மைத்துவ பாடங்களிலே தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெறுமனே தான் தன்னுடைய பாடத்துறையில் தேர்ச்சிகளை பெற்று பட்டம் பெற்றிருப்பது ஆசிரியர் தொழிலுக்கு போதாது. ஏனென்றால் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு வான்மைத்துவ தொழில். இது பல்வேறு அம்சங்கள் பற்றி, மாணவர்கள் பற்றி, மாணவருடைய சமூகம் பற்றி, மாணவருடைய உளநிலை, உளவியல், உள ஆற்றல், உளநிலைகள் பற்றி, மாணவர்களை எவ்வாறு நாங்கள் அவருடைய ஆற்றல்களை அளப்பது, மதிப்பீடு செய்வது என்பது பற்றி, மாணவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் வழிகாட்டுவது, ஆலோசனை வழங்குவது என்பதை பற்றி, கல்வி பற்றிய அறிஞர்கள் கருத்துக்கள் எவ்வாறு, தத்துவங்கள் எவ்வாறு மாணவர்கள் கற்கிறார்கள் என்பது பற்றி, எவ்வாறு ஒரு பாடசாலையை முகாமை செய்வது, வகுப்பறையை முகாமை செய்வது, கல்வியை முகாமை செய்வது பற்றி ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இது இந்த வான்மைத்துவ பாடம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். 2வது பாடப்பரப்பு என்ன? கல்வி கல்லூரி ஆகிறதுக்கான கேள்வி. 2வது பாடப்பரப்பு என்ன?
கல்வி மூல தத்துவங்களும் பாடசாலை அதெல்லாம் சொல்லிட்டோம். அதான் வான்மைத்துவ பாடங்கள். இது பாடப்பரப்பு 1. பாடப்பரப்பு 2 பொது பாடங்கள், பொதுவான பாடங்கள். பொதுவான பாடங்கள் ஆங்கிலம், சிங்களம், ஐசிடி, உடற்கல்வி, பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வி, ஈஸ்தட்டிக் எனப்படுகின்ற பாடம். இவையெல்லாம் 6 பாடங்கள். மொழி, தன்னுடைய சொந்த மொழி, 2ஆம் மொழி சிங்களம், ஆங்கிலம், ஐசிடி, ஈஸ்தட்டிக் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் போன்ற 6 பாடங்கள் பொது பாடப்பரப்புகளாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான ஆசிரியராக வர வேண்டுமாக இருந்தால் அது 2வது பாடப்பரப்பு. 3வது பாடப்பரப்பு என்ன? பிரதான பாடங்கள். விசேட பாடப்பரப்புகள். விசேட பாடப்பரப்புகள் என்பது உங்களுடைய பாடத்துறை. நீங்கள் தமிழ் ஆசிரியராக வரப்போகிறீரா, விஞ்ஞான ஆசிரியரா, கணித ஆசிரியரா, ஆங்கில ஆசிரியரா, 2ஆம் மொழி சிங்களமா, 2ஆம் மொழி தமிழா, சமய ஆசிரியரா, வர்த்தகம் வாணிப ஆசிரியரா வரப்போகிறீரா, விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான ஆசிரியரா, ஆரம்ப பிரிவு ஆசிரியரா, மனைப்பொருளியல் ஆசிரியரா, விவசாய ஆசிரியரா, இவ்வாறு தன்னுடைய ஈஸ்தட்டிக், டிராமா அண்ட் தியேட்டர், நடனமும் அரங்கியலும், நாடகமும் அரங்கியலும், நடன ஆசிரியர், இசைத்துறை ஆசிரியர் என்று, மற்றது கலையும் கைப்பணி ஆசிரியர் என்று, இவ்வாறு மற்றது தொழில்நுட்ப ஆசிரியர் என்று பல்வேறு விதமான பாடப்பரப்புகளில் ஆசிரியர்கள் கல்வி கல்லூரிகளிலே பயிற்றப்படுகின்றார்கள். இந்த பாடத்துறை சார்ந்த அறிவையும் அந்த பாடங்களை கற்பிக்கின்ற முறையியல் சார்ந்த விடயங்களையும் கற்பிக்கின்ற பாடப்பரப்பு விசேட பாடப்பரப்பாக இருக்கின்றது. அந்த விசேட பாடப்பரப்பிலே ஒரு பகுதிதான் இந்த தொழில்நுட்பம், கல்வி தொழில்நுட்பமாக இருக்கிறது. இந்த கல்வி தொழில்நுட்பம் 2 துறைகளில் அடங்குகிறது. ஒன்று பொதுவான முறையில் பொதுவான விடயங்களையும், விசேடமான உங்களுடைய பாடத்துக்குரிய விடயங்களையும் உள்ளடக்கிறது. இப்ப தெளிவா இருக்கிறீங்களா? நான் சொன்ன விஷயத்துல தெளிவு பெற்றுக் கொண்டீங்களா? 3 பாடப்பரப்பு விளங்கி கொண்டீங்களா? இதன் அடிப்படையில தான் நாங்கள் இப்ப இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்பித்தல், கற்றல் செயல்முறை அல்லது செயல் ஒழுங்கில் ஒன்றிணைத்தல் என்கின்ற விடயத்திலே நாங்கள் இந்த விடயத்தை நோக்குகின்றோம். எனவே கல்வி உளவியல், கல்வியின் கோட்பாடுகள், கலைத்திட்டம், கோட்பாடுகளும் பயிற்சியும், எஜுகேஷன் பிராக்டிஸ், இந்த பாடங்கள், கல்வியில் எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் இவல்யூவேஷன் போன்ற எல்லா விடய பரப்புகளும் கல்வியில ஒன்றிணைக்கப்படுகிறது சொல்லி பார்த்தோம். ஆகவே இந்த வகையில எல்லா புலங்களையும் கல்வித்துறையிலே ஒன்றிணைத்து கற்பதுதான் பொருத்தம். அதன் அடிப்படையில நாங்க இந்த கற்றல் கற்பித்தல் அல்லது கற்பித்தல் கற்றல் செயல்முறையில் நாங்கள் உட்படுத்துகின்ற, இணைக்கின்ற மற்றொரு விடயமாக இந்த தொழில்நுட்பம் காணப்படுகிறது. எனவே இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக விசேடமாக 2 விதமான நோக்கில் நோக்கலாம். ஒன்று பாரம்பரிய தொழில்நுட்பம் இருக்கிறது. 2வது என்ன தொழில்நுட்பம்? பாரம்பரிய தொழில்நுட்பம். 2வது நவீன தொழில்நுட்பம். பாரம்பரிய தொழில்நுட்பமாகத்தான் நாங்கள் சோக் அண்ட் டாக், வெண்கட்டி கரும்பலகை வைத்து கற்பிக்கின்ற முறை, பேப்பர்ல எழுதி கொட்டி அதனை கலந்துரையாடுகின்ற முறை, திமாய்த்தாளில் எழுதுகின்ற முறை, இதெல்லாம் காலாகாலமாக நாங்கள் பின்பற்றி வந்த நடைமுறை. ஆனால் தற்போது நாங்கள் மிக துரிதமாக வளர்ச்சி, கொஞ்சம் ஒரு வன்மையை தாங்க எனக்கு அப்படியா கோலம்.
ரைட். அப்ப நாங்க இந்த தொழில்நுட்ப சாதனங்களை இணைக்கின்ற போது கரும்பலகை தொடக்கம், அதிலிருந்து பரிணாமம் அடைந்து வந்த வெண்பலகை, அதிலிருந்து பச்சை பலகை கிரீன் போர்டு, அதிலிருந்து பின்னர் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நாங்கள் எறிகள், ப்ரொஜெக்டர்ஸ், வலிக்கு எறி, ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ், அதுக்கு பிறகு ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ், மேன்தலை எறி, இருமை எறி, எபிடியாஸ்கோப், அதுக்கு பிறகு பல்லூடக மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அதுக்கு பிறகு இப்போது ஸ்மார்ட் போர்டு, இன்டராக்டிவ் போர்டு என்று பல பரிணாமங்களை தாண்டி நாங்கள் இன்று நவீன கருவிகள் வரை எங்களுடைய உலகளாவிய வளர்ச்சி போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் மிக எளிமையான முறையில் கற்றல் கற்பித்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் தற்போது மிக நவீனமான முறையிலே இப்போது ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற ஒரு துறை கூட இன்று மிக பிரபல்யமாக விருத்தி அடைந்திருக்கிறது. இந்த செயற்கை நுண்மதி எனப்படுகின்ற விடயம் இன்று கற்றல் கற்பித்ததிலே பாரிய அளவில் எங்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு ஆசிரியரின்றி ஒரு ஏஐ ஆசிரியரை பெற்று அதனூடாக கற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்று காணப்படுகிறது. எனவே அந்த வகையில நாங்கள் ஒரு பாடசாலை ஆசிரியராக போன்ற போது பழமை வாய்ந்த ஒரு ஆசிரியராக இருப்பதை தவிர்த்து நாங்கள் எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம், எந்த நூற்றாண்டில் இப்போது இருக்கிறோம்? 21ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியராக நான் நினைக்கிற பிறகு பாடம் வரும் புதிய போக்குகள் என்ற பாடத்துல 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி எவ்வாறு அமைய வேண்டும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற பாரிய சவால் குளோபல் வில்லேஜ், பூகோள கிராமம் எனப்படுகின்ற எண்ணக்கருவிக்கு நாங்கள் மாற்றமாக இலங்கை இன்னும் மிக பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டுதான் எங்களுடைய கல்வி முறைமை பின்பற்றப்படுகின்றது. முற்றுமுழுதாக பிரத்திய வகுப்புகளை மையப்படுத்திய கல்வி முறைதான் நாங்கள் இப்போது அதை பின்பற்றுகின்றோம். பாடசாலைகள் வேறு வேறு விடயங்களில் எங்களை வளப்படுத்தி புடம்போட்டு வளர்த்து ஆளுமைகளை வளர்க்கின்ற ஒரு நிலையங்களாக இருக்கின்ற போதிலும் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் பாடத்துறை சார்ந்த விடயங்களிலே பாடசாலையுடைய பங்கு குறைவு. விளையாட்டு மற்றும் ஒழுக்கம், நல்ல ஆளுமை விருத்திக்கு பாடசாலைகள் பங்களிப்பு செய்யாமல் இல்லை. ஏனென்றால் உங்களை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் பாடசாலை செல்லாமல் வெறுமனே உங்களுக்கு முடியுமா பிரத்திய வகுப்புகளுக்கு மாத்திரம் சென்று ஒரு முழுமையான மனிதனாக வருவதற்கு? ஒரு நாட்டினுடைய சிறந்த பிரஜையாக வர முடியுமா? முடியாது சார். முடியாது. ஏன் சார்? டியூஷன்ஸ்ல படிக்கிறத மட்டும்தான் சார் நம்ம படிக்கலாம். போய் படிச்சா அந்த சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு அந்த டைம்ல வந்துருவோம். ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, அதாவது ஒழுக்கம், மற்ற செயற்பாடுகள், இதுகள்ல எல்லாம் எந்த ஈடுபாடும் இருக்காது நமக்கு. வெரி குட், ரைட். பாடசாலைன்ற ஒரு பரந்த பரப்பு தானே சார், அதுல எல்லா விடயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தார. ஆனா டியூஷன்ல நாங்க ஒரு மெயினா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தானே படிக்க போவோம் சார். ஒரு சப்ஜெக்ட். அப்ப நாங்க பிறகு எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் எனப்படுகின்ற ஒரு பாடப்பரப்பு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு படிப்பேன். அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு மாணவரில் 5 விடயங்களை அளக்கின்றோம். அந்த 5 விடயங்களும், அந்த 5 பரப்புகளும் பிரத்திய வகுப்புகளில் ஒரு போதும் கையாளப்படுவதில்லை. ஒரு மாணவனுடைய அறிவாற்றல் சார்ந்த விடயங்கள், மனவளர்ச்சி சார்ந்த விடயங்கள் 2, உள இயக்கம் சார்ந்த விடயங்கள் 3, சமூகம் சார்ந்த விடயங்கள் 4, ஆளுமை சார்ந்த விடயங்கள் 5. இப்போது நாங்கள் இலங்கை பாடசாலைகள் சிதையுற்ற நிலையில் காணப்படுகிறது.
இலங்கை பாடசாலைகள் வினைத்திறனாக இல்லை என்ற வாதங்கள் பிரதிவாதங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனாகின்ற செயல்முறையை, ஒரு பிள்ளையை நாட்டிற்கு பொருத்தமான ஒரு சிறந்த பிரஜையாக மாற்றுகின்ற பண்பாடுள்ள ஒழுக்க விழுமியமுள்ள நல்ல ஆளுமை மிக்க ஒரு சமூகத்துக்கு பொருத்தமான நபர்களை உருவாக்குகின்ற பணியை பாடசாலைகள் கைவிட்டு விடவில்லை. அது இலங்கையிலும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே அந்த செயல்முறையிலே வேறுபாடுகள் இருந்தாலும் பாடசாலைக்கு பாடசாலை லீடிங் ஸ்கூல் எனப்படுகின்ற பாடசாலைகள் இன்று இதனை மிக வினைத்திறனாக செய்து கொண்டிருக்கிறது. சிறந்த ஆளுமை மிக்க நபர்களை உருவாக்குகின்ற பணியை ஏனைய பாடசாலைகளும் ஒவ்வொரு மட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பாட ரீதியான விடயங்களிலே நாங்கள் மிக ஒரு பின்னடைவான நிலையிலே தான் எங்களுடைய பாடசாலையில் இருக்கிறது. சில பாடசாலைகள் எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு கவலையான நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பிள்ளைகளை சரியான முறையிலே வழிப்படுத்துகின்ற நிலையிலும் தவறிய பாடசாலைகள் இருக்கிறது என்றால் பாடசாலைகளுக்கிடையே பல வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் கல்வி தொழில்நுட்பம் என்கின்ற ஒரு பாடத்தை கருதுகின்ற போதும் கூட இந்த கற்றல் கற்பித்தலிலே பல சாதனங்களை அல்லது நவீன தொழில்நுட்பத்தை விநியோகிப்பதிலேயும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் ரீதியான விடயங்களை ஒருங்கிணைப்பதில் போதிய அளவு அனுபவம் பயிற்சியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறை வெற்றி அடைய முடியும். ஆகவே கல்வி தொழில்நுட்பம் என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் ஒரு வெறுமனே ஒரு சாதாரண விடயமாக கருதாது, அதிலே தொழில்நுட்ப சார் கருவிகளையும் ஊடகங்களையும் கற்பித்தலிலே ஒருங்கிணைக்கின்ற விடயத்தை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை கற்றல் கற்பித்தல் செயலொழுங்கில் ஒன்றிணைக்கும் சந்தர்ப்பத்தில் பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். வெறுமனே நாங்கள் தொழில்நுட்பத்தை மாத்திரம் இணைத்துக் கொண்டோம், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம், ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்துகின்றோம், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் பயன்படுத்துகின்றோம், அப்படி ஆன்லைன் பயன்படுத்துகின்றோம் என்று சொல்லிவிட முடியாது. அந்த வகையிலே அவ்வாறான காரணிகளை பற்றி கருத்தில் நாங்கள் கொள்வோம். முதலாவது, தொடக்கத்துல நாங்கள் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற போது முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்ற விடயங்கள் தான் கற்றல் பேறுகள். கற்றல் பேறுகள் என்றால் என்ன? சார், ஒரு தேர்ச்சி மட்டத்தை நம்ம அடையிறதுக்கு அறிவுத்திறன் மனப்பாங்குங்கிற இந்த 3 விஷயத்தையும் வச்சு உருவாக்குற செயற்பாடுகள் சார். ஓ, வெரி குட், ரைட். அதாவது நாங்க பிறகு அடுத்தடுத்த பாடங்கள்ல விரிவாக கழிச்சு கொள்வோம். தேர்ச்சி என்பது என்ன, ஒரு தேர்ச்சியிலே தேர்ச்சி மட்டங்கள் என்றால் என்ன, தேர்ச்சிகளுடைய வகைகள் என்ன, அது கல்வி அளவீடு மதிப்புள்ள நான் விரிவாக கற்க வேண்டிய ஒரு பாடப்பரப்பாக தேர்ச்சி மட்டங்கள், தேர்ச்சிகளினுடைய வகைகள் இருக்கிறது. இந்த தேர்ச்சியை ஒருவர் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த தேர்ச்சியில் இருக்கின்ற பகுதிகளிலே ஒரு தேர்ச்சியினூடாக பயணிக்கின்ற போது பல கற்றல் பேறுகள், கற்றலின் விளைவாக ஒருவர் அடைய எதிர்பார்க்கின்ற அறிவு, மனப்பாங்கு, திறன் சார்ந்த விடயங்களே கற்றல் பேறுகளா இருக்கின்றன. நீங்க சொன்னது சரி. இப்ப வருவோம், தேர்ச்சி என்பதை பற்றி சிறிய விளக்கம் தேவை. ஏனென்றால் தேர்ச்சி என்றால் என்ன என்று கேட்டா, இப்ப நீங்க தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரை கற்கின்ற பாடங்களிலே ஏராளமான தேர்ச்சிகளும் தேர்ச்சி மட்டங்களும், அந்த ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களின் கீழ் பல்வேறு கற்றல் பேறுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்றுக்கொள்றீங்களா? பாடசாலையில் இருக்கிற ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு ஆசிரியர் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள்,
அந்த வழிகாட்டியிலே அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். எதை இணைத்திருக்கிறார்கள்? தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் மற்றும் கல்வி. தேர்ச்சி பைபிளில கருப்பொருள் இதுல தேர்ச்சி. ரைட். இப்ப இந்த தேர்ச்சி என்பதை பற்றி சிறிய விளக்கம், நான் விரிவாக கதைகள் என்ற அது இடத்துல பொருத்தமில்லை. தேர்ச்சி என்பது என்னத்தை கருதுகிறீர்கள்? ஒரு மாணவன் கற்பிக்கப்படுகின்ற விடயங்களில் எல்லா தேர்ச்சிகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கூறுகின்றார். இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? பாடசாலை கல்வியை 1 தொடக்கம் 13 வரை முடித்துக் கொண்ட மாணவன் முழுமையாக எல்லா தேர்ச்சிகளிலும் தேர்ச்சி பெற வேண்டும். இது சரியா? எல்லா தேர்ச்சிகளும் வேண்டும் அடைய முடியாது. அப்ப அடைய முடியாது. என்னத்துக்கு நீங்க தேர்ச்சி மாட்டோம்னு உங்களோட கைட்ல எல்லாம் இருக்குறீங்க. கொஞ்சம் பிறகு வாங்க சொல்றாங்க, அதான் முடிய நாம அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் லைன்ல. ரைட், ஓகே. அப்ப நாங்க தேர்ச்சி என்றால் என்ன, எப்போது அது அடையப்படும்? இப்ப எல்லா தேர்ச்சிகளையும் அடைய முடியாதுன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன விளங்கி கொண்டிருக்கிறீங்க? தேர்ச்சிகள்ல பல வகை இருக்கிறது, பார்ப்போம். இப்ப இதுல விருப்பத்துக்குரிய தேர்ச்சி எனப்படுகின்ற தேர்ச்சியை நாங்கள் அடைகின்றதை கருத்தில் கொள்ளுகின்ற போது இறைவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னத்தை வழங்கி இருக்கிறான்? ஒவ்வொரு வித்தியாசமான அறிவு, ஆற்றல்களை, அறிவாற்றல்களை வழங்கியிருக்கிறான். அறிவு என்பதை விட ஆற்றல், திறமைகள். இந்த அறிவாற்றலை நோக்குகின்ற போது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை. சிலர் வைத்தியத்துறை சார்ந்த விடயங்களை கற்பதற்கு ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அக்கவுண்டனாக வருவதற்குரிய ஆற்றல், இன்னும் சிலர் பொறியியலாளராக வருவது, இன்னும் சிலர் மேனேஜர்களாக, முகாமையாளர்கள், இன்னும் சிலர் நடனத்துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர், சித்திரத்துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர். ஏனென்றால் எல்லாரும் எல்லா துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்றவர்களாக மாற முடியாது. அந்த ஆற்றல் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. உலகம் பல்வகைமை உடையது. அந்த வகையிலே
பாடசாலையினுடைய நோக்கம் 1 தொடக்கம் 13 வரை கல்வி கற்றதன் பின்னர் அந்த கல்வியின் விளைவாக இறுதி இலக்கிலே அவர் தன்னுடைய ஏலவலிலே தான் எந்த துறையை சார்ந்தவன் என்பதை தெரிவு செய்து கொண்டு அந்த ஏலவல் உயர்தர துறையிலே காணப்படுகின்ற உயர் ஆற்றல் அடிப்படையிலே தன்னுடைய துறையை தெரிவு செய்து பயணிப்பதுதான் தேர்ச்சி, விருப்பத்துக்குரிய தேர்ச்சி. அந்த தேர்ச்சி அடிப்படையிலே அவர் தன்னுடைய பயணப்பாதையை தீர்மானித்துக் கொள்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் கற்றல் பேறுகளாக எல்லா கற்றல் பேறுகளையும் அடைய முடியாது. இருந்தாலும் 1 தொடக்கம் 13 வரை 11 வரை கற்கின்ற பொது பாடப்பரப்புகள், ஓலவலிலே சில பாடங்கள் வேறுபட்டாலும் பொதுவான பாடப்பரப்புகளிலே அடையப்படுகின்ற கற்றல் பேறுகள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டியது. ஒருவர் சாதாரணமாக ஒரு 40-45 வீதத்தை விட மிக குறைவான கற்றல் பேறை அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அவ்வாறு இருந்தால் அவர் சாதாரணமாக ஒரு 20-10 மார்க்ஸ்ல இருக்கிறார் என்றால் அங்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையிலே குறைபாடு இருக்க வேண்டும், அவருடைய சூழலிலே குறைபாடு இருக்க வேண்டும், அல்லது ஆசிரியராக இருப்பவர்களுடைய கற்றல் கற்பித்தலிலே குறைபாடு இருக்க வேண்டும், பாடசாலையிலே குறைபாடு இருக்க வேண்டும். அந்த குறைபாடு எதுவும் இல்லை என்றால் அவர் எல்லாம் முழுமையாக கற்றல் கற்பித்தல் நடைபெறுகின்ற போது அவருக்கு எல்லா சூழலும் அமைகின்ற போது அது 20 புள்ளிகளை 10 புள்ளிகளை அல்லது அவருடைய ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள சிரமம் இருக்கிறது என்றால் நீங்கள் எதனையும் விளங்கிக் கொள்கிறீர்கள் சொல்லுங்க. என்ன கருது? மாணவர்கள் மிக குறைவான புள்ளியை எடுக்கிறார், எல்லாம் சிறப்பாக நடைபெறுவது, பாடசாலை நல்ல சிறப்பான கற்றல் கற்பித்தல், எல்லா வசதிகளும் இருக்கிறது. பிள்ளை ஒரு 15, 10, 15, 20 புள்ளிகள் அந்த மட்டத்திலே தான் இருக்கிறார், ஆற்றல் குறைவாக இருக்கிறது. என்ன கருத்து? ஆற்ற பிள்ளை அவரோட அந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி கற்பித்தல் நடைபெறாமல் இருக்கலாம். அந்த அவர் எந்த முறையை விளங்கி கொள்றார். கற்றல் கற்பித்தல் நடந்துட்டு வசதி இருக்குது, பாடசாலை நல்லம், ஆசிரியர் நல்லம், எல்லாரும் சிறப்பாக கற்பிக்கிறார்கள், சூழல் நல்லம், அவருடைய வாழுகின்ற சமூகம் நல்லம், அவருடைய புள்ளி குறைவாக இருக்கிறது. யார் பொறுப்பேற்க வேண்டும் இந்த பிரச்சனை? சார் மாணவரும் ஆர்வமா இருக்கணும் தானே, நாங்க படிச்சு கொடுக்குறோம்டா அந்த மாணவரும் வந்து அதுக்கேத்த மாதிரி ஆர்வமா இருக்கணும் தானே சார், அப்பதானே ரெண்டும் பேலன்ஸா போகும். நான் கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க சரியாக சொல்லவில்லை. ஆசிரியர் நல்லம், எல்லா பாடங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லாமே முழுமையாக இருக்கிறது. பிள்ளை 20-30 மார்க்ஸ், பிள்ளை ஒரு 10 மார்க்ஸ் மிச்சம் குறைவாக இருக்கிறது. கற்கிற விடயங்களை திரும்ப மீட்டல் செய்ய எல்லாம் வாய்ப்பு. பரம்பரை அழகு அதான் முக்கியம். இதுதான் பரம்பரை என்பதை விட இயற்கையா அவன் படைக்கப்பட்டது குறைபாடு. அவ்வாறான மாணவர்களை நாங்கள் சொல்லுகின்றோம் விசேட தேவையுடைய மாணவர்கள். நான் சொல்றது தெளிவா புரிஞ்சு கொள்ளவர். அவ்வாறான மாணவர்கள், விசேட தேவையுடைய மாணவர்கள் வகுப்பறையிலே அவர்களை வைத்து கற்பிக்க முடியாது. அவர் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட உள நோய்க்கு உட்பட்டவராக இருக்கிறார். பல்வேறு ஓட்டிசம் எனப்படுகின்ற நிலை, எம்ஆர் எனப்படுகின்ற நிலை, ஹைப்பர் ஆக்டிவ் எனப்படுகின்ற பல்வேறு நிலைமைகளுக்கு உட்பட்ட பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கின்ற போது அதனுடைய பொறுப்பு எங்களுடையதல்ல, அது நாங்கள் அதற்கு சார்ந்தவர்களும் அல்ல. ஏனென்றால் எல்லாமே மிக சிறப்பாக நடைபெறுகிறது விடயம். ஆனால் பிள்ளை நன்றாக கற்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான். கணிதத்துறையில் அவன் 98 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவன், எல்லா பாடங்களிலும் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொள்ள கூடியவன். ஆனால் அவன் எடுக்கின்ற பாடம் எல்லா பாடங்களிலும் அவனுடைய புள்ளிகள் மிக குறைவாக பெறுகின்றான். இப்ப யாரு இதுக்கு பொறுப்பு?
98 99 எடுக்கக்கூடியவன். புள்ளி 20 25 10 15 தான் எடுக்கிறான் எல்லா பாடங்களையும். யாரு பொறுப்பு? பாடசாலை ஆசிரியர் சார். ஆசிரியர் சார். ஆசிரியரா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், பாடசாலையா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம். விளங்கிட்டாம உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு? ஓ சார். எனவே இப்ப நான் கதைச்சு வர விஷயத்துல உங்களோட பொறுப்பு என்ன? ஆசிரியரா வரப்போன்ற இருக்கின்ற உங்களுடைய பொறுப்பு என்ன? பிள்ளைகளுடைய நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு எப்படி நாங்க கற்பிக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி கற்பிக்க வேண்டும். வெரி குட். நீங்க உங்களோட பணிதான் மிக வினைத்திறனான கற்றல் கற்பித்தல்ல நாங்க ஈடுபட்டு என்ற மேக்சிமத்துல எல்லா வசதி வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி அவர்களை கற்பதற்கு வசதி செய்து கொடுப்பது, வாய்ப்பளிப்பது, அவர்கள் கற்பித்தல் அல்ல கற்பதற்கு வாய்ப்பளிப்பது. கற்பதற்கு வாய்ப்பளிப்பது தான் உங்களுடைய பணி. எனவே அந்த வகையிலே கற்பதற்கு வாய்ப்பளிக்கின்ற வகையிலே நீங்கள் செயற்படுகின்ற போது பெரும்பாலும் மாணவர்கள் விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் ஒரு குடும்ப பிள்ளைகள் பல்வேறு குடும்பங்களிலிருந்து வருகிறார்கள். குடும்ப பின்னணி வேறு, சூழல் வேறு, கலாச்சாரம் வேறு. அவர்களை ஒரு வகுப்பறை கொண்டு வந்து ஒரே வகுப்பில் அமரச் செய்து அவர்களுக்கு நீங்கள் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து மிக வினைத்திறனாக கற்றல் கற்பித்தல் செயல்முறையை வினைத்திறனாக செயற்படுத்துகின்ற போது அவருடைய ஆற்றலுக்கேற்ப அவர்கள் கற்றல் பேறுகளை அடைகின்ற அளவு சற்று வேறுபடலாம். 40 45 தொடக்கம் 98 வரையும் அவருடைய மட்டம் வீத அடிப்படையில் மாறுபடலாமே தவிர அவர் மிக பின்னடைவான ஒரு சாதாரண எந்த குறைபாடும் இல்லாத, உதாரணமாக அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி எனப்படுகின்ற ஒரு டிசோர்டர் இருக்கிறது. அதாவது கவனம் செலுத்துவதில் உள்ள குறைபாடு, என்சைட்டி, பதகளிப்பு எனப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது மாணவர்களிலே, ஸ்பெஷல் நீட். அதே போன்று எனோராக்சியா எனப்படுகின்ற நிலை இருக்கிறது. இது ஒரு மென்டல் ரீதியான உள ரீதியான பாதிப்பான ஒரு நிலை. உளர் ஓட்டிசம் எனப்படுகின்ற நிலை. ஓட்டிசம் அதாவது இதுல இது ஒரு விருத்தி குறைபாடு மாணவர்கள்ல. சரிதானே? அப்ப சமூகத்தோட இதோட ஒதுங்கி இருக்கிற தன்மையை ஓட்டிசம் போன்றவற்றில் நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல நிலைகள் மாணவர்களுக்கு இருக்கிறது. டவுன் சிண்ட்ரோம் எனப்படுகிற நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில நீங்க இந்த மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையை மேற்கொள்ளும் போது அவர்களை நாங்கள் வேறாகி ஸ்பெஷல் நீட்டுக்கு கொண்டு போவோம். அல்லது சிறிய அளவில் ஒரு உதாரணமாக ஒரு 30-35 வீதமான அளவுல விருத்தி செயற்பாட்டை காட்டுகின்றவர்களை நாங்க வகுப்பறைக்குள்ளே வைத்து கற்பிக்கின்ற கல்வி முறைக்கு என்ன சொல்லுகிறோம்? காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து வந்தார்கள், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அவுட் ஆனாங்க. மாணவர்களை வகுப்பறையில கொஞ்சம் நோமலாக கொஞ்சம் பின்தங்கின அல்லது இயற்கையாக குறைபாடுடையவர்களை கொஞ்சம் குறைபாடுடையவர்களை வேற ஆக்காம வகுப்பறையிலே வைத்து கற்பிக்கின்ற முறைக்கு என்ன சொல்றோம்? பரிகார கற்பித்தல். நோ, உட்படுத்துகை கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அவர்களை வேறாக்காது, மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது, அந்த வகுப்பிலே வைத்து 30-35 மார்க்ஸ் ஏனும் எடுக்கட்டும் என்று நாங்கள் கற்பிக்கிறோம். அந்த நிலையில் ஒரு ஆசிரியர் அவனை இம்சித்து, நீ கழுதை, உன்னால் கற்க முடியாது, நீ அறிவீனமானவன் என்று கூறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிள்ளைக்கும் நீ மட்டானவன் என்று கூறுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எந்தெந்த டீச்சர் எஜுகேஷன் கேரியர்ல நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்துல பாடசாலைகள்ல நிறைய பேர் பின்தங்கிய மாணவர்கள் என்று ஆசிரியர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான சம்பவம் என்னவென்றால் அவர்கள் பின்தங்கினவர்கள் அல்ல, ஆசிரியர்களால் பின்தங்க வைக்கப்பட்டவர். நான் இதே தொழில்நுட்பத்தோட கதைக்க போறேன் என்றால் ஆசிரியர்களால் பின்தங்க வைக்கப்பட்டவர்கள். ஒரு உதாரணம்,
எங்களுடைய ஊர்ல ஒரு மாணவன், அவனுடைய கணித புள்ளி 35. அவன் ஒரு 8, 7, 8, 9 அப்படி போகக்குள்ள அவன் கணித புள்ளி எத்தனை புள்ளிகளை பெற்றான்? எத்தனை புள்ளிகளை பெற்றான்? நீ சொன்ன 35. 35 புள்ளி. இவன் கொஞ்சம் நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பார்த்து ஓ லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கணிதத்திலே ஆர்வம் பெற்றான். 35 எடுத்து வந்த இதை ஹிஸ்டரியை கேட்டுக்கொள்ளுங்க. 35 எடுத்தவன் கணிதத்திலே ஆர்வம் பெற்று அவன் ஓஎலை சித்தி அடைந்து என்ன துறையை அவன் தெரிவு செய்திருப்பான்? ஏழிலே கணிதத்துறை கணிதத்துறையை தெரிவு செய்தான். வெரி குட். கணிதத்துறையை தெரிவு செய்து அவன் எத்தனை பாடம் என்ன பொறுமையத்தை பெற்றிருப்பான் எதிர்பார்க்குறீங்க? சாதாரணமா கணிதத்தில் 35 எடுத்தவன் எவ்வாறான பொறுமையத்தை பெற்றிருப்பான்? 3A மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட், ஐலண்ட் ரேங்க் 200க்குள்ள, இலங்கையிலே மெச்சலினோல 200க்குள்ள போய் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் பயின்று கொண்டு இருக்கிறான். எனக்கு முன்னுக்கு இருக்கக்குள்ளான் ரிசால்ட்ஸ் வருது. நான் அந்த ஸ்கூல் ஒன்றில் அந்த சின்ன ப்ராஜெக்ட் போதில் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு இருந்து பார்த்து கேட்டேன், ரிசால்ட்ஸ் பார்க்கலையா? பார்த்துட்டு அழுகிறான். என்னடா இவன் எதிர்பார்த்தவன் அழுகிறான் என்று சொன்ன உடனே என்ன என்று கேட்டேன். சார் 3A சார், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் 2 அழுதான். எப்படி இருக்கும் எனக்கு? இப்போ உங்களுக்கு விளங்குதான் நான் சொன்ன கதை? விளங்கிட்டான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு ஏதாவது விளங்கிட்டான்? ஓ சார். யாரால பாதிக்கப்பட்டிருந்தான் ஆரம்பத்தில்? ஆசிரியரால். எனவே உங்களோட பணி ஆசிரியரா இருக்கின்றவர்கள், ஆசிரியரா வரப்போன்றவர்கள் தயவு செய்து இதனை விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறையை மிகவும் வினைத்திறனானதாக, சுவாரஸ்யமானதாக, கவர்ச்சி மிக்கதாக, மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக, ஆர்வமூட்டக்கூடியதாக மாற்றுவதற்கு தொழில்நுட்பத்தை அதனுடன் சிறப்பாக இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் என்பது வெறுமனே ஒரு மல்டிமீடியாவை போட்டு கற்பிப்பது அல்ல என்பதை நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆகவே அந்த வகையில நாங்கள் தொடர்ந்து ஆழமாக இதை கற்க போகின்றோம். விளங்கிட்டா? இப்ப எனவே கற்றல் பேறுகளை நாங்க முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்தில் நீங்கள் கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்ற ஒரு பாடத்துறையிலே ஒரு மாணவன் ஒரு குறித்த தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு கற்றல் கற்பித்தல் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையிலே இருந்த கலை திட்டம் எவ்வளவான கலை திட்டம்? என்ன கலை திட்டம்? குறிக்கோள் மைய கலை திட்டம். 2007க்கு பிறகு தேர்ச்சி மைய கலை திட்டம். என்ன கலை திட்டம்? 2007க்கு பிறகு என்ன கலை திட்டம்? இந்த தேர்ச்சி மைய கலை திட்டத்திலே கற்றல் பேறுகள் பல உருவாக்கப்பட்டு அந்த கற்றல் பேறுகள் அடையப்படுகின்றதா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த கற்றல் பேறுகளை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முதல் கற்றல் பேறுகள் பற்றிய விளக்கத்தை பெற்று அதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கற்றல் பேறுகளை அடைவதற்கு எவ்வாறான தொழில்நுட்ப விடயங்கள் அதனுடன் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்தந்த கற்றல் பேறுகளுக்கு ஏற்பதான தொழில்நுட்பம் தீர்மானிக்கப்பட வேண்டும். பொதுவான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா? எங்களுக்கு பொதுவான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா? இல்ல சார், முடியாது சார். எனவே கற்றல் பேறுகிற தொழில்நுட்பம் மாற்றம் அடைய வேண்டும். அப்ப நீங்க முதலாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது கருத்து கொள்ள வேண்டிய விடயத்தில் ஒன்று என்ன கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? கற்றல் பேறுகள். கற்றல் பேறுகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், யாருக்கு நீங்கள் கற்பிக்கின்றீர்கள்? தொழில்நுட்பத்தை இணைக்கின்ற போது எந்த வகுப்பு மாணவர்கள்? தரம் 1, 2, 3, 4, 5, 8, 9, 7, 7 போன்ற ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் மாணவர் குழு, இலக்கு குழு யார், டார்கெட் குரூப் என்று சொல்வார்கள், அவர்கள் யார் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்க மாணவர்கள் நிலையை அறியாது
அவர்களுடைய வயதை அறியாது, அவர்களுடைய மட்டம் எந்த மட்டத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு மாணவருடைய மட்டம் வேறுபடுகிறது. இறைவன் கொடுத்த அருள் கொடை, ஒவ்வொரு திறமையை ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்திருக்கிறான். எவரும் புறக்கணிக்கத்தக்கவர்கள் அல்ல. ஆற்றல்கள் வேறுபடுகிறது. ஆற்றலுக்கு ஏற்ப சிலர் மொழியை இலவாக கற்றுக்கொள்வார், சிலர் நல்ல கணிதத்துறை மேதைகளாக இருப்பார்கள், சிலர் விஞ்ஞானத்துறையில இருப்பார்கள், இன்னும் சிலர் அரசியல் நிர்வாகத்துறையிலே பிரபல்யமாக இருப்பார்கள். எனவே அவருடைய துறைக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய துறைகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க முதல் கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது இலக்கு குழு யார் என்பது. If you want to teach English to John, first you must know about the John. இங்கிலீஷை ஆங்கிலம் ஜோனுக்கு கற்பிக்க வேண்டும். ஜோனை பத்தி தெரியும். Who is John? What is the age of John? John, அவருடைய ability, what are the skills and abilities of John என்கின்ற விடயங்கள், what is the language power of John என்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் வினைத்திறனாக கற்பிக்க முடியாது. எனவே இரண்டாவது விடயம், ஒரு தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் சிந்திக்கின்ற போது, தொழில்நுட்பத்தை இணைக்கின்ற போது மாணவர்களுடைய இலக்கு குழுவினருடைய இந்த வயது தரம் மட்டத்தை இணைக்க வேண்டும். கிளியரா நான் சொல்றது விளங்கிட்டா? முதலாவது கற்பிப்பவர்கள், இரண்டாவது மாணவர்களுடைய இலக்கு குழுவை பற்றி இலக்கு குழு. மூன்றாவது விடயம்தான் நாங்கள் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில எந்த மட்டத்துல தொழில்நுட்பத்தை தெரிவு செய்ய போகின்றோம் என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையிலே ரோயல் கல்லூரி தொடக்கம் மிக பின்தங்கிய கிராமத்தில் இருக்கின்ற மிக அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பாடசாலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீரா? சார். நான் சொன்னேன், கிராமத்தில் மிக பின்தங்கிய வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்கள் கற்கின்ற மிக பின்னடைவான பாடசாலைகள் தொடக்கம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரோயல், தேர்ஸ்டன், டிஎஸ், மற்றது ஆனந்த, நாளந்த, விசாகா பாலிகா போன்ற லீடிங் இருக்கின்ற ஹிந்து காலேஜ், பம்பலப்பிட்டி ஹிந்து காலேஜ், அது மாதிரி எம்எல்சி, ஜாயிரா போன்ற பல முன்னணி பாடசாலைகள் கொழும்பில் இருக்கின்றன, கண்டியில் இருக்கின்றன, குர்நாலில் இருக்கின்றது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் சில முன்னணி பாடசாலைகள், வடக்கு மாகாணத்தில் ஏராளமான முன்னணி பாடசாலைகள் இருக்கிறது, மத்திய மாகாணத்தில் இருக்கிறது, சவரகம், இவ்வாறு ஒவ்வொரு மாகாணத்திலையும் முன்னணி பாடசாலைகளும் லீடிங் ஸ்கூலும் அதே போன்று பின்தங்கிய பாடசாலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில நாங்க பார்க்கின்ற போது நீங்க ஒரு விடயத்தை கருத்துல கொள்ளணும். என்னவென்றால் இந்த விடயத்தை நீங்க யோசிச்சு அதற்கேற்றவாறு நீங்க என்ன செய்யணும், உங்களோட விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சரியோ? அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். ரைட். இப்ப அடுத்த விடயத்தை பார்ப்போம். நாங்க பார்க்க போகிற அடுத்த விடயம் தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற விடயம். இந்த தொழில்நுட்பத்தை தெரிவு செய்கிற போது வசதி. இப்ப உதாரணமாக ஒரு மிக பின்தங்கின பாடசாலையில நீங்க எப்படி தொழில்நுட்பத்தை நீங்க தெரிவு செய்து கொள்வீங்க? அங்க தொழில்நுட்பம் அறவே இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு கிராம பின்தங்கின வசதியற்ற பாடசாலையில் உள்ள தொழில்நுட்பம் என்ன? கரும்பலகை. உங்களுக்கு என்ன? கரும்பலகை. எக்ஸலன்ட் ஆன்சர். என்னடா உங்களோட ஸ்மார்ட் போர்டு தாங்க கரும்பலகை. கரும்பலகை. அங்க கரும்பலகை இமாய்த்தாலும் தான் உங்களோட ஸ்மார்ட் போர்டும் உங்களோட நவீன தொழில்நுட்ப கருவி. எனவே நீங்க கொள்ள வேண்டாம், கற்றல் கற்பித்தலுக்கு ஸ்மார்ட் போர்ட் தான் வேணும் என்று அந்த மாயை நீங்கள் உங்களோட இதுல இருந்து அகற்றி கொள்ளுங்கள். சொல்றது கிளியரா இருக்குதா? விளங்குதா கதைக்கிறது? விளங்குது இல்ல சார், ரிப்பீட் பண்ணுங்க. கிளியர் தானே? கேக்குதா? கிளியரா?
ஓ ஓ ஓகே ஓம் சார். சார். அப்ப கரும்பலகை எளிமையான வசதி வாய்ப்புகளுடைய உங்களுடைய பாடசாலையிலே கிடைக்கின்ற வசதிக்கேற்ப நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நீங்க எங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் இல்லாதனால படிப்பிக்க முடியலன்னு ஒரு ஆசிரியர் விவாதிக்க முடியுமா? இல்லை. இல்ல சார். ஏனென்றால் எந்த ஸ்மார்ட் போர்டும் இல்லாத இடத்துல மிக உயர்தரமான உயர்நிலையில ஏலவல்ல பரீட்சையில சித்தி எழுதிய பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மிக நவீன வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளிலே மிக குறைவான புள்ளிகளை பெற்று மிக பின்தங்கிய பாடசாலை இருக்குது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம் சார். எனவே உண்ட ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. நீங்க போய் பள்ளிக்கூடங்கள்ல சில நேரங்கள்ல நான் முதலா என்னுடைய நியமனம் அதிகஷ்ட பிரதேச பாடசாலை. அது ஒரு எனக்கு ஆரம்பத்துல எனக்கு மன உளைச்சலை தந்தாலும் இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அங்கு பெற்றுக்கொண்டு அந்த மாணவர்களுக்கு கற்பித்த அனுபவம் தான் இன்று நான் உண்மையிலே ஒரு அளவுக்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு விரிவுரையாளராக மாறுவதற்கு எனக்கு அத்திவாரம் என்றது அந்த பாடசாலை. நான் ஒரு நவீன பாடசாலைக்கு போயிருந்தா அங்க இருக்கின்ற ஏனைய ஆசிரியரோட நானும் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பேன். இந்த அளவுக்கு நான் இந்த விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பேனா என்பது பற்றி எனக்கு கூற முடியாது. ஆகவே பொருத்தமான தொழில்நுட்பத்தை தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது கற்றல் பெறுதல், இரண்டாவது இலக்கு குழு, மூணாவது பொருத்தமான தொழில்நுட்பம். அடுத்ததுதான் இந்த நாடு. ஒரு நாடுகள் பல வகையாக பிரிக்கின்றோம். மிகவும் சிறப்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகள், மற்றது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். இலங்கை எந்த வரிசைக்கு உட்படுத்தப்படுகின்றது? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. எனவே கற்பித்தல் துணை சாதனம் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது எங்களுடைய நாட்டிற்கு பொருத்தமான வகையில் நாங்கள் நாட்டினுடைய நிலையை கருத்தில் கொண்டு எளிமையான சாதனங்களை பயன்படுத்துவது தெரிந்து கொள்ளும். முதல் சொன்ன விஷயம், கற்போரும் ஆசிரியர்களுக்கு இலவான தன்மையை கருத்தில் கொள்வோம். எது வசதியாக கிடைக்கின்ற தன்மை சார் கொஞ்சம் விளங்கல சார். அதாவது இதுக்கு முதல் கதைச்ச விஷயம் உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்துறதா, எளிமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதா, செலவு சம்பந்தமான விஷயத்தை தீர்மானிக்கிறது ஆசிரியரையும் மாணவரையும் மையமாகும். எந்த பகுதியிலே அந்த பாடசாலை அமைந்திருக்கோ அங்கு இருக்கின்ற மாணவர்கள் யார், வசதி எப்படி, ஆசிரியர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை கொண்டு தீர்மானிக்கிற விடயம் தான் முதல் கதைச்சம். தொழில்நுட்பத்துக்கு பொருத்தமான தொழில்நுட்பத்தை தெரிவு செய்தது. இப்ப கிடைக்கிற நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை தெரிவு செய்தது. விளங்குதா? எனவே நம்ம நாட்டுல நாம எல்லா பாடசாலைகளையும் இப்ப பெரிய விடயம் தான், அநேகமான பாடசாலைகளில் ஸ்மார்ட் போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே நவீன கருவிகள் ஒரு அளவுக்கு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதையும் பயன்படுத்தி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மிக குறைவாக இருக்கிற நிலையை நாங்கள் அறியக்கூடியதாக. எனவே மாணவர்களை நாங்கள் உதாரணமாக சாதனங்களை நாங்கள் படிப்போம். கற்றல் துணை சாதனங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக ஆராய்வோம். எனவே அந்த வகையில் கற்றல் துணை சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதில் இருக்கின்ற வாய்மொழியாக ஒரு வினையாற்றலாக தெரிவிக்க முடியும் என்றால் மிக மாணவர்களுக்கு நாங்கள் சிறப்பாக கலந்துரையாடல் மூலம் கற்பிக்க முடியும் என்றால் நீங்கள் அதை நவீன கருவிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. பல்லூடகம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் சிலர் மல்டிமீடியாவை பயன்படுத்துகிறார், எல்லாத்துக்கும் சிலர் ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்துகிறார், எல்லா கற்பித்தல் வகுப்பறையில எந்நேரமும் கணினியை பயன்படுத்துகிறார், எந்நேரமும் வீடியோவை பயன்படுத்துகிறார். பொருத்தமா இது பொருத்தமானதா? எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பொருந்தாது சார், பொருந்தாது. எனவே இப்ப நான் பிறகு காட்டுவேன், நான் வகுப்பறையில் எப்படி மாணவர்கள் கற்கிறார். நான் பிறகு வீடியோவில் கொஞ்சம் காட்டுவேன், அந்த டைம்ல நான் பார்ப்பேன். சரியா? சில வீடியோவில் இருக்குது, அதை பார்ப்போம் அந்த டைம்ல. ஓகே
ஓகே சார். ஓகே Right. சார். இப்ப எனவே நீங்க அதுல மிக கவனமா இருக்க வேண்டும். எளிமையான துணை சாதனங்களை எப்ப பயன்படுத்துற, அடுத்தது கிடைக்கப்படுற வசதி என்னங்கிறதெல்லாம் கருத்துல கொண்டு, அடுத்தது எல்லா பாட விடயங்களுக்கும் எங்களுக்கு இது தேவையில்லைங்கிற விடயங்களை நீங்க தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் தான் தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யும் போது முக்கியமாக எங்களுக்கு வகுப்பறையினுடைய பருமன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சில பாடசாலைகளிலே 3 பேர் கொண்ட வகுப்பும் இருக்கிறது, 20 பேர் கொண்ட வகுப்பு இருக்கிறது, 50 பேர் கொண்ட வகுப்பறைகளும் இலங்கையில் இருக்கத்தான் செய்கிறது, 55 பேர் கொண்ட வகுப்பறையும் இருக்கத்தான். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆகவே தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்கிற போது வகுப்பறையினுடைய பருமனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வகுப்பறைக்கு மாணவர் எண்ணிக்கை எவ்வாறு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப சொல்லுங்க, அப்ப என்னென்ன விடயங்கள் நாங்க ஒருங்கிணைக்கணும்? முதலாவது சொல்லுங்க. கற்றல் பெயரை அடிப்படையாக கற்றல் பெயர்கள் யாருக்கு கற்பிக்கிறேன்னு ஒன்று பார்க்கணும். இலக்கு குழு. மூன்றாவது பொருத்தமான தொழில்நுட்பம். கற்பித்த செயல்முறை, அத பொருத்தமான தொழில்நுட்பம், ஒரு நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நுட்பத்தை தெரிவு செய்யணும். அடுத்த இறுதியாக வகுப்பறையினுடைய பருமன், மாணவர் தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யும் போது வகுப்பறையின் பருமன், மாணவர்களின் எண்ணிக்கை அவற்றை இப்ப இந்த காரணிகள் அனைத்தையும் நாங்க கற்பிக்கிற முறைய உதாரணமாக இப்ப நாங்க எல்லாத்தையும் கருத்துல கொள்ற போது படிக்க போகின்றோம். நாங்கள் விரிவுரை முறை இருக்கிறது, விரிவுரை கலந்துரையாடல் முறை இருக்கிறது, கண்டறிதல் முறை டிஸ்கவரி மெத்தட் ஆஃப் லேர்னிங் இருக்கிறது, ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனை தீர்த்தல் முறை இருக்கிறது, ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் செயற்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் போன்ற பல முறைகள் இருக்கிறது. அத்தோட இந்த தொழில்நுட்பத்தை நாங்க தெரிவு செய்கிற போது வினவுதல் முறை, வினாக்களை கேட்டல், கொஸ்டின்ஸ், ஆஸ்கிங் கொஸ்டின், கொஸ்டினிங் மெத்தட், சிந்தனை கிளர்வு, பிரெயின் ஸ்ட்ரோமிங் இதுக்கு சொல்லுவாங்க, மூளைய தூண்டி அதனோட ஆவாரது சிந்தனை கிளறல். நாங்க படிப்போம், ஒரு மெத்தடும் படிக்க போறோம். அடுத்தது பங்கேற்று நடித்தல், ரோல் பிளே விளையாட்டுகள், பிளே அண்ட் லேர்ன், போல செய்தல், சிமியுலேஷன் சொல்றார். இந்த மெத்தட் எல்லாம் நாங்க படிக்க போறோம். எனவே இதுகளை தெரிவு செய்யும் போது மாத்திரமன்றி இந்த கற்றல் கற்பித்தல் சாதனங்களை, கருவிகளை நாங்க தெரிவு செய்யும் போதும் கூட நாங்க இந்த எல்லா விடயங்களையும் கருத்துல கொள்ளணும். உதாரணமாக கையேடுகள், ஹேண்ட் புக்ஸ், கற்புல சாதனங்கள், ஆடியோ விஷுவல் ரெண்டு மூன்றாக பிரிக்கின்றோம். ஆடியோ என்றா செவிப்புல சாதனங்கள், ஆடியோ எய்ட்ஸ், ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், கற்புல செவிப்புல சாதனங்கள், விஷுவல் எய்ட்ஸ், கற்புல சாதனங்கள், செவிப்புல சாதனங்கள், கற்புல செவிப்புல சாதனங்கள் பல வகையாக பிரிக்கணும், படிப்பேன். ஆகவே இந்த அடிப்படையில நாங்க இதை கருத்துல கொள்ள வேண்டும். அடுத்தது கற்றல் கற்பித்தல் முறைகள், நுட்பங்கள், கற்பித்தல் துணை சாதனங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை இணைக்கின்ற போது கருத்துல கொள்ள வேண்டும். அது பற்றி நாங்கள் விரிவாக அடுத்தடுத்த விடயங்களை பார்க்க போகிறோம். அடுத்த விஷயம்தான் நாங்க இப்ப கதைக்க போற மிக முக்கியமான அடுத்த விடயம், கற்றலையும் தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தல் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும். இப்ப உங்களுக்கான சந்தர்ப்பம், நீங்க கதைச்சிட்டு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆசிரியர் கற்றல் கற்பித்தல்ல தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தல்ல ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும், அவர் ரோல் என்ன சொல்லுங்க. நீங்க இப்ப நானே கதைக்கிறேன், நீங்க கதைச்சுக்கண்டா அதுக்கப்புறம் அதை ஆடி வெட்டி கதை சொல்லுங்க. பொருத்தமான பாடப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி முதல் கற்பித்தல் தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யணும். அது முதலாவது. பொருத்தமான பாடப்பரப்புக்கு தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யணும். வெரி குட், ரைட். சொல்லுங்க.
உதாரணமா சார் இல்லாட்டி அடுத்ததா சொல்ல? இப்போ உதாரணம் சொல்லிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். உதாரணத்துல வந்து இப்ப நான் பிரைமரி சார். இப்ப பிரைமரியில வந்து பாடல்கள், தமிழ்ல பாடல்கள் எதுவும் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு நாங்க MP3 பிளேயரை யூஸ் பண்ணலாம். இப்ப நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு MP3 பிளேயரை யூஸ் பண்ணலாம். ஆ அடுத்தது வந்து இப்ப படங்களை பார்த்து வாக்கியம் அமைக்கிறதுக்கு நாங்க இப்ப கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு காட்சிப்பட அட்டைகளையும் யூஸ் பண்ணலாம். அது ஓகே கட்புல சாதனம். முதல் சொன்னது செவிப்புல சாதனம். கட்புல செவிப்புலன் வந்து இப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றை வந்து நாங்க அவங்களுக்கு செய்ய வச்சுட்டு அதை அவங்களுக்கு காணொளியா காட்டும்போது இன்னும் மனதுக்குள்ள இன்னும் பதிய வேணும் என்று சொன்னா இன்னும் நாங்க அதை காணொளியா காட்டுற நேரம் பதியும் அவங்களுக்கு. அதை நாங்க கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டலாம் சார். அடுத்தது ஒரு உரையாடல் ஒன்றையும் நாங்க அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கட்புல செவிப்புல சாதனமா நாங்க காட்டலாம். ரைட், ஓகே. வேறு ஆக்கம் உங்களுடைய கருத்துக்களை கற்பித்தல்லையும் கற்றல்லையும் தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தலில் ஆசிரியரின் வகிவா இந்த தலைப்பில் நீங்க கதைக்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க, கதைச்சுங்கன்னா பிரயோசனமா இருக்கு. சார் இப்போ உயர்தர மாணவர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ப்ரெசன்டேஷன் முறை இப்போ எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் ஸ்மார்ட் போர்ட் அதெல்லாம் யூஸ் பண்றோம். அப்ப அதனால ப்ரெசன்டேஷன்ஸை வந்து அவங்களுக்கு இப்ப ஜியோகிராஃபி நான் செய்யறேன். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புவியியல் பற்றி, புவியின் படையமைப்புகள் பற்றி ஒரு ஆளுக்கு அப்படியே குரூப்ஸ் கொடுத்தா அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் முறையில உயர்தர மாணவர்கள் அதை வந்து செஞ்சு அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த முறைகளை பயன்படுத்தினா உயர்தர மாணவர்கள் அவங்களோட தேடல் வந்து அங்க வந்து கூடுதலா இருக்கும் தானே. ஓகே, ரைட். வேற மற்றார்கள் 2 பேரும் நான் படிப்பிக்கிறீங்க. ஒரு பிரைமரி டீச்சரும் ஜியோகிராஃபி டீச்சரும் தான் எங்களோட வகுப்புல இருக்கிறாங்க. கவலைக்குரிய விட மற்றாக்கள் டீச்சர் இப்ப நான் சொல்லுங்க. ஓகே, ப்ரோசீட். சார் இப்ப நான் வந்து சித்திரப்பாடம் எனக்கு வந்து சார் நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து மெயினா வந்து ஒரு ட்ராயிங்கை பத்தி சொல்றேன்னா அது விஷுவலா நாங்க வந்து வீடியோண்ட போட்டி காட்டி அதுல எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த விளங்கிக்கிற வீதம் கூட. நாங்க வாயால அந்த பெயிண்டிங்க சொல்றதை விட ஹலோ சார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனா நீங்க? கல்லூரி ஸ்டூடெண்டா இருந்தீங்களா? இல்ல சார் கிராஜுவேட். ஓகே, ரைட், ஓகே, ப்ரோசீட். அப்ப நாங்க அந்த பிள்ளைக்கு வந்து நான் இது இப்படித்தான் ஒரு பெயிண்டிங் ஈரன்றதை விட அந்த பெயிண்டிங்கை நான் ரியலா காட்டக்கொள்ள வீடியோன்ல அந்த பிள்ளையோட வந்து விளங்கிக்கிற வீதம் கூட அனைத்துக்கு மனத்துல பதிறது வந்து வீதம் கூடியா இருக்கும் சார் நாங்க வாயில சொல்றதை விட. ஓகே, ரைட், வெரி குட், ரைட். ஹலோ, வெரி குட், ரைட். ஓகே, அதே மாதிரி சார் சொல்லுங்க. அதே மாதிரி சார் அதே மாதிரி இன்னும் ஒன்று நாங்க வந்து எல்லாத்தையுமே வீடியோல காட்டாம சில வந்து சொல்லாட்டு எங்களுக்கு வந்து அது டிமைண்ட் ஷீட்லயும் சார் சில மரபு ரீதியான அலங்காரம் சொல்லக்கொள்ள அதை நாங்க வந்து சொல்லாட்டு டிமைண்ட் ஷீட்ல வரைஞ்சி அதை எப்படி வரைகிறன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த வரைகிறத வந்து பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்றது கூட சார். நாங்க பாக்குறது பெயிண்டிங்கை பார்க்கலும் ஆனா சிலதுல வந்து நாங்க டிமைண்ட் ஷீட்ல வரைஞ்சி காட்டக்கொள்ள அந்த புள்ள எப்படி வரைகிற அதெல்லாம் விளங்கிக்கிற தன்மை கூடியா இருக்கும் சார். ஓகே, வெரி குட், ரைட். நான் சில விஷயங்கள் சில திருத்தங்களை சொல்றேன். நீங்க சொன்ன விடயங்கள்ல சின்ன சின்ன திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஓகே சார். என்னன்னா சொன்னீங்க விளக்குதல், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், மாணவர்களுக்கு வீடியோவை சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி எப்படி தெரிவு செய்யறது சொல்றாங்கிறது சொல்லுகள் கற்றல் கற்பித்தல்ல கொஞ்சம் கவனமாக கையாளப்பட வேண்டிய சொற்கள் என்னன்னா மாணவர்களுக்கு கற்றலுக்கு வாய்ப்பளிக்கின்ற தலையாய பொறுப்பு தான் ஆசிரியருடைய. அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அதற்கான வழிகாட்டலை மேற்கொள்வதுதான் யாரு? ஆசிரியர்கள். எனவே நாங்க கற்பிக்கிறல்ல, அதுல கற்றல் கற்பித்தல் போட்டாலும் கற்பவர்களுக்கு தான் கூடின பொறுப்பு இருக்கிறது.
நீங்க சொன்னது சரி, இருந்தாலும் ஒரு டிமைத்தாள்ல காட்சிப்படுத்தி அவர்களிடமிருந்து நீங்கள் பல கருத்துக்களை பெற்றுக் கொள்ளலாம். இதிலே இருக்கின்ற நிறங்கள் என்ன? என்கிட்ட சிலர் கேட்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி புதிதாக கற்கின்ற விடயம் ஒன்றை சொல்லும், அதுகளுக்கு தெரியாதானே. இப்ப சித்திரம் ஒன்றை காட்சிப்படுத்தி இது எவ்வகையான சித்திரம் என்றால் பிள்ளை எப்படி சொல்லும்? அப்படி ஒரு கேள்வி இருக்கேன. இப்ப சித்திரம் நீங்க கதைச்சிங்க, யாரு கதைச்சப்ப சித்திரம் சம்பந்தமாக? அக்கீலா சார். அகிலா, இப்ப பல சித்திர வகைகள் இருக்கு, சொல்லுங்க. மாடர்ன் ஆர்ட் இருக்குது இப்ப, அப்படித்தானே? ஓ சார், மாடர்ன் ஆர்ட் இருக்குது, கிராஃபிக் ஆர்ட். சித்திரம் இருக்கிறது. சார் கொலாஜ் இன்னும் இருக்கு தானே சித்திரம்? கொலாஜ் இன்னும் இருக்கு சார். கொலாஜ் இருக்குது. வேற கொலாஜ் இருக்குது, பென்சில் ஆர்ட் இருக்குது. ஹலோ சார், நீங்க பேசுறது உடைஞ்சு உடைஞ்சு தான் கேக்குது, கவரேஜ். எல்லாருக்கும் அப்படியே ஆகுது? ஹலோ, எல்லாருக்கும் உடைச்சு கேக்குதா? இல்ல சார், கவரேஜ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எல்லாரும் கேக்குதா நான் கதைக்கிறது? கேக்குதா? அகிலா கேக்குதா? ஓ சார், கேக்கு சார். ஓகே. ஆகவே நாங்க மிக கவனமா இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கற்கிறதுக்கு வழிகாட்டுறான் எங்களோட பொறுப்பு. நாங்க முழுமையா, ஏனென்றால் என்னுடைய கேள்வி, பிள்ளைக்கு வாசிக்க தெரியும் என்றால், பிள்ளைக்கு விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், பிள்ளைகள் படத்தை பார்த்து அதனை கிரைத்து கொள்ள முடியுமா இருந்தால், பிள்ளைக்கு ஒரு விடயத்தை கையாளுவதற்கான ஆற்றல் இருந்தால், உங்களுடைய பணி வழிகாட்டுவதை தவிர முழுமையாக வகுப்புக்கு முன் நின்று அதை சொல்லிக் கொடுப்பதல்ல. சொல்லிக் கொடுப்பதால் வகுப்பில் உள்ள மாணவர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையினரே அதில் பலன் அடைகிறார்கள். மிக கூடுதலான மாணவர்கள் அதில் ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்களை உயிர்ப்பாக செயற்பட விடுங்கள். நான் அப்புறம் சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுவேன், வீடியோ காட்டுவேன். அந்நேரம் நீங்க என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனவே இப்ப பார்ப்போம். முதலாவது விடயம், ஒரு கல்வி முறைமையில வெற்றிகரமாக தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்க வேண்டுமாக இருந்தால் ஆசிரியர் மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பணியை, வகிபாகத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 3 விதமான கற்றல் நடைமுறைகள் இருக்கிறது. கற்றல் கற்பித்தல் நடைமுறையிலே 3 விதமான நடைமுறை. ஒன்று பெடகோஜி என்று சொல்வார்கள். பெடகோஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆகிறதுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரம். ஆசிரியத்துவம், கற்பித்தல் இயல் என்று சொல்கிறார்கள். இங்கு பொது கல்வியிலே தரம் 6 தொடக்கம் கிட்டத்தட்ட 7 வரும் வரைக்கும் ஆசிரியர்கள் இன்றி பிள்ளைகள் சுயமாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை பெடகோஜி என்று சொல்றோம். ஆசிரியர் இருக்க வேண்டும், அங்கு சிலபஸ் இருக்க வேண்டும், அவருடைய வழிகாட்டல் முழுமையா இருக்க வேண்டும். இது பேரு பெடகோஜி. ஆசிரியர் மைய கற்பித்தலா சார்? இல்லை இல்லை, நோ 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 நோ. பெடகோஜி என்பது ஆசிரியர் சப்போர்ட் இருக்கிறது. பெடகோஜி என்றால் கற்பித்தல் இயல், கற்பித்தல் முறை. ஆனா அங்க ஆசிரியர் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். ஆசிரியர் இல்லாம சுயமா மாணவர்கள் தனியே கற்பிக்க முடியாது. இது பெடகோஜி என்று சொல்வார். பல்கலைக்கழகம், இப்ப நீங்க வந்திருக்கிற கல்வி வித்தியாசம். அதாவது பெடகோஜி என்றால் நீங்கள் கற்றல் கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற முறையியல், அதை நடைமுறைப்படுத்தல். கற்றல் கற்பித்தல்ல ஒரு 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 ஏதாவது ஒரு கல்விசார் பாடத்தை கற்பிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுற முறைகள், அதை நடைமுறைப்படுத்துகின்ற விடயம் தான் டீச்சிங்ல பெடகோஜி என்று சொல்வார்கள். ஆனால் பல்கலைக்கழகம், நீங்கள் இப்ப பிஇடி செய்தது பெடகோஜி அல்ல. ஏன்? நீங்க என்ன முறையில கற்கணும்? நீங்க தேடி கற்கணும். நான் என்ன செய்வேன்? இப்ப ஒரு சின்ன வழிகாட்டல், ஒரு 10 கிளாஸ் முடிஞ்சு போட்டு போயிடுவேன். நீங்க 10 கிளாஸ்ல நான் படிப்பிச்சு அவ்வளவு போதுமா? அவ்வளவு
போதாது சார். அப்ப நீங்க என்ன போதாது சார். செய்யணும்? சுயமா நாங்க தேடி கட்டணும். நான் தேடி கட்டணும் சுயமா. நான் 10 தர 2 20 அவர் கற்பிச்சா 120 அவர் 6 ஒர்க் பண்ணணும். நாங்க ஒர்க் பண்ணணும். நாங்க சார் இந்த கற்றல் கற்பித்தல் முறைக்கு சொல்ற ஆண்ட்ரோகோஜி என்று. என்னன்னு சொல்ற? ஆண்ட்ரோகோஜி. என்ன மெத்தட்? Andragogy. ANDROGOGY ஆண்ட்ரோகோஜி. இது பல்கலைக்கழகத்துல ஒரு விரிவுரையாளர் அல்லது ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் சும்மா கைட் பண்ணுவார். நீங்க தான் கூடுதலாக தேடி வாசிச்சு அசைன்மெண்ட் செஞ்சு கற்க வேண்டும். இன்னும் ஒரு கற்றல் முறை இருக்கிறது ஹெக்டோகோஜி. ஹெக்டோகோஜி என்றால் PhD MPhil செய்கின்ற ஆய்வில் ஈடுபடுகின்றவர் ஒரு மேற்பார்வையாளர்கள் இருப்பார். அவர் மிக அரிதாகத்தான் மேற்பார்வையாளரை சந்திப்பார். விளங்கிட்டா? அப்ப ஹெக்டோகோஜியில ஆறுல பங்கு கூட இருக்கு. யார வகைவாக கூட இருக்கு? யாரு கூடுதலா ஒர்க் பண்ணணும்? ஆசிரியர் நாங்க ஆசிரியரா? மாணவர் ஆசிரியர் ஹெக்டோகோஜியில ஒர்க் பண்ணணும். பெடகோஜியில ஆசிரியர் பங்கு கூட, ஆண்ட்ரோகோஜியில ஆசிரியர் வகைவாக குறையுது. ஹெக்டோகோஜியில ஆசிரியர் வகைவாகம், சூப்பர்வைசர் வகைவாகம், PhD சூப்பர்வைசர் 10 தரம் 5 தரம் தான் சந்திக்கலாம். நீங்க மிக குறைவா இருக்கு. மிக குறைவு. இப்ப கிளியரா உங்களுக்கு. ஆகவே இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னண்டா, ஆசிரியர் தான் மிக உயிர் நாடியாக இருக்கிறார். மிக கூடிய பங்களிப்பை வகைபாகத்தை வகிக்கிறார். எதுல? பாடசாலை கல்வியில. ஏற்றுக்கொண்டீங்களா? ஆம் சார். அதனால மாணவர்கள் சிறந்த அனுபவத்தை பெற்று மிகவும் சிறப்பான முறையில கருத்துள்ள முறையில அவர்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் மாணவர்கள் கற்றல் செயல் ஒழுங்குல உயிர்ப்பாக ஈடுபட வேண்டும். அந்த உயிர்ப்பான கற்றலை ஒழுங்கமைத்து கொடுப்பது யார்? ஆசிரியர். இதனால் அவர் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். எனவே ஆசிரியருடைய வகைபாகத்தை 3T ரோல் என்று சொல்லுகிறார்கள். பிறகு நாம கதப்போம் அது ஒரு கட்டத்துல. டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் நிலை மாற்று வகைபாகம். உங்களுக்கு தெரியும், பொழுதிலிருந்தாக படிச்சிருக்கீங்க. ஆகவே அந்த வகையில நாங்க மாணவர்களை உயிர்ப்பாக கற்றலில் ஈடுபட செய்வதற்கு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேர்னிங், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, மாணவர்களை உயிர்ப்பாக கற்றலில் ஈடுபட செய்யறதுக்கு தொழில்நுட்பத்தை ஈடுபடுத்துகின்ற தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்கின்ற நிலையை ஆசிரியர் மேற்கொள்ள வேண்டும். இது ஆசிரியர பொறுப்பு. ஆசிரியர பொறுப்பு. இதனால ஒரு ஆசிரியரை பொறுத்த வரையிலே அவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், வசதி செய்து கொடுப்பவர். கற்றலுக்காக வசதி செய்து கொடுப்பவரே ஆசிரியர் தவிர, ஏற்றுக்கொள்றீங்களா? ஆசிரியர் யாரு? கற்றலுக்காக வசதி செய்து கொடுப்பவர். எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க நான் கற்பிக்கிறவன். கற்பிக்கிறவன் ஆசிரியர் மையம். அந்த கதை வரக்கூடாது. எனவே கற்றல் கற்பித்தல் செயல் ஒழுங்குல வசதி செய்து கொடுக்கின்ற ஒருவராக ஆசிரியர் இருக்கிறார். அந்த வகையில அவர் இந்த தொழில்நுட்பத்தை வேறுபட்ட முறையில இணைக்கிற ஒருவராக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில அவர் தொழில்நுட்பத்தை இணைப்பதால அவருக்கு பல அனுகூலங்கள் கிடைக்கின்றன. அந்த வகையில் அவர் தொடர்பாடலை, கம்யூனிகேஷனை மிக வினைத்திறனாக மேற்கொள்ளலாம். இரண்டாவது விடயம், காலம் மீதப்படுத்தப்படும். ஆசிரியர் மாணவர் தொடர்பு வலுப்படுத்தப்படும். நல்ல இன்டராக்ஷன் ஒன்று இருக்கு, நல்ல இடைத்தொடர்பு இருக்கும். தொழில்நுட்பத்தை ஆசிரியர் இணைக்கிறதால மாணவர்களுக்கு
சிறந்த ஊக்குவிப்பு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல தன்னம்பிக்கையோட அல்லது சுயநம்பிக்கையோட அவர்கள் கற்றல் கற்பித்தல்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இவ்வளவும் ஆசிரியர்கள் வகைப்பாகத்தினால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஆகவே ஒரு ஆசிரியர் வந்து நீங்க ஒரு செயற்பாடு தந்திருக்காங்க, அது இருக்கட்டும். இப்ப கற்றல் கற்பித்தல் செயலொழுங்குற தொழில்நுட்ப வசதிகளை ஒன்றிணைக்கிற போது ஒரு ஆசிரியர் வகைப்பாகம் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினூடாக ஒருவருடைய சொந்த அறிவை கட்டி எழுப்புறதுக்கு மாணவர்களுக்கு இலகுபடுத்தும் கற்றல் சூழலை உருவாக்கணும். இதுல முக்கியமா நீங்க கருத்துல கொள்ள வேண்டிய விடயம், இப்ப புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு கல்வி, அப்புறம் நான் நினைக்கிறேன் அந்த பாடம் நான் தான் உங்களுக்கு எடுப்பேன். புதிய ட்ரெண்ட், புதிய போக்கு 21ஆம் நூற்றாண்டு கல்வி. அந்த கல்வியை பொறுத்த வரையில நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, மாணவர்கள் கற்பதற்கு இலகுவான சூழலை உருவாக்கணும். நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்க சித்திர அக்கீலா சொன்னா நான் ஒரு வீடியோவை காண்பிப்பேன். எக்ஸலன்ட் விடயம். ஜியோகிரபியில யாரு ஜியோகிரபி? நுஷ்ராவா? சுதர்ஷனி. சுதர்ஷனி. சுதர்ஷனி தானே? சுதர்ஷனியா? சுதர்ஷனி சொன்னா ஜியோகிரபி கற்பிக்கிறது பிரசன்டேஷன் செய்யலாம். எனவே பிரசன்டேஷன் செய்கிற போது சுதர்ஷனி 100% சரி. என்னண்டா பிரசன்டேஷன் ஒன்று செய்யறதுக்கு யாரு தேட வேணும்? சுதர்ஷனி மாணவர்கள். எனவே நீங்க என்ன செய்ய போறீங்க? தொழில்நுட்பத்தை இணைச்சு மாணவர்களை உயிர்ப்பாக கற்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறீங்க. கற்றல் சூழல் ஒன்று உருவாக்கி கொடுக்குறீங்க. சரியா நான் சொன்னது? எனவே அதன் அடிப்படையில மாணவர்கள் இலவாக்கு, அதுதான் உங்களோட வாய்ப்பாகும். எனவே தொழில்நுட்பத்தை நீங்க ஒருங்கிணைக்கிற போது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். இப்ப நீங்க விருப்போட இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை, பவர் பாயிண்ட் பிரசன்டேஜ் செய்யணும், அதை தயாரிக்கணும், ஸ்மார்ட் போர்ட்ல இது செய்யணும், வீடியோ கிளிப்புகள் எடுக்கணும், மாணவர்கள் தேட விடணும், அவர்களுக்கு முறை அறிவுறுத்தல் வழங்கணும். இது என்ன கஷ்டம் இது என்று நினைச்சால் ஃபெயிலியர் ஆகிவிடும். உங்களுடைய இந்த கற்றல் செயல்முறை ஃபெயிலியர் ஆகிவிடும். எனவே அந்த வகையில நீங்க மிக வினைத்திறனாக இதனை இணைப்பதற்கு ஆசிரியர் என்ற வகையிலே இந்த தொழில்நுட்ப பயன்பாடு நீங்க சிறப்பான முறையில ஒரு பின்னணியை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனூடாக மாணவர்களை ஒரு சிறந்த கற்றல் சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே ஒரு அலகு நாங்க முடித்திருக்கிறோம். இப்ப கல்விக்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் ஆசிரியர்கள் வகிப்பாங்க. நாங்க மீண்டும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை பற்றி கற்க போகிறோம். இப்ப இந்த புதிய தொழில்நுட்பம் என்கின்ற போது இதுல என்ன புதிய தொழில்நுட்பத்தில் ஒரு பரிணாமமாக தற்போது இருக்கிற விடயத்தை சொல்லுங்க. என்னன்னு? என்ன? ஸ்மார்ட் போர்ட் சார். தகவல் தொழில்நுட்பம். என்ன? ஐசிடி எடுத்தாக்கலாம் சொல்லுவோம். யாரு ஐசிடி எடுத்தவர்கள்? ஒருக்கா ஹேண்ட்ஸ் அப் கொண்டு போடுங்க தயவு செய்து. ஐசிடி ஓஎல் எடுத்தார்கள், ஜித்தை விட்டுட்டு ஓஎல் ஐசிடி எடுத்தார்கள். அல்லது வேறாக படித்தவர்கள் ஐசிடி ஒரு பாடமாக செய்தவர்கள் யார் இருக்கிறீங்க? நல்ல ஆக்கள் போல ஒரு ஹேண்ட்ஸ் அப் போடுங்க. ஒருத்தரும் இல்லை. அப்படியா? ஒருவரும் இல்லையா? ஐசிடி எடுத்தாங்க. ஐயோ, 34 ஒருத்தரும் இல்லையா? நெல்சன், எட்வர்ட் நெல்சன். நெல்சன் மைக் ஒன்று இருக்கிறீங்களா? நெல்சன் நெல்சன் எஸ்கேப்ட் ஃப்ரம் கிளாஸ். அப்படியா? நெல்சன் சத்தத்தை காணல. நெல்சன் கதைக்க மாட்டாரா? லீவ் ஆகிட்டாரு மெதுவா. அப்படியா? நெல்சனை கூப்பிட்டோன்னு நெல்சன் பாஞ்சு போயிட்டாரு. பயந்துட்டாரோ?
என்ன ஆசிரியர் பயப்படலாமா? பேரை கூப்பிட்டோன்னே 2 பேர் பாஞ்சிட்டாங்க. அஸ்மா, ரீதா, மேரி ரீதா, இருக்கிறீங்களா? அஸ்மா, அஸ்னா, சார் ரைட், ஓகே. சும்மா கூப்பிட்டு பார்க்குறேன், இருக்கிறீங்களா? அகிலா, அகிலா இப்ப கேக்குதா? ஓம் சார் கேக்குது சார். ரைட், கொஞ்சம் கவரேஜ். மாஹிரா, சுதர்ஷினி கதைக்கிறாள். மதுஷா என்ன மாதிரி? மேத்ஸ் மதுஷா. ஓம் சார். மதுஷா கதைக்கிறீங்களா இல்ல பேசாம வாய மூடி கொண்டீங்களா? மதுஷா சார் கதைக்கிறேன் சார். வாய்க்கு வாய மூடி கொண்டு இருக்கேல. அது நீங்க கல்லூரியில இருந்த ஆக்கள் கதைக்க அப்படி இருக்கேலுமா என்ன மதுஷா? சார் ரைட், குட், ஓகே, ரைட். அப்ப நாங்க தகவல் தொழில்நுட்பம்னா என்ன? தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க பயன்படுத்துறதான தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம், ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. தொடர்பாடலுக்காக தகவல்களை பெற்றுக்கொண்டு அதை எப்படி நாங்க கம்யூனிகேட் பண்றங்கிறது என்ன தகவல் தொழில்நுட்பம். அப்ப தகவல் தொழில்நுட்பம் என்பது என்ன பற்றி புதிய போக்கு. தகவல் தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு உலகத்துல மாபெரும் ஒரு பெரிய துறையாக இருக்கிறது, தகவல் தொழில்நுட்பம். அப்ப தகவல் தொழில்நுட்பம் என்கின்ற துறை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. அப்ப தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம்னா என்ன சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. தகவல் அல்லது தரவுகளை தகவல் அனுப்புதல் பெறுதல் தொடர்பான சேமித்துக் கொள்றது, மீட்கிறது, அதை அனுப்புதல் பெறுதல் தொழில்நுட்பம் தானே என்ன தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான இது கணினி. எது? கணினி. கணினி. எனவே கணினி இல்லாம தகவல் தொழில்நுட்பம் இல்லை. கணினி இல்லாம என்ன இல்லை? தகவல் தொழில்நுட்பம். ஆகவே நீங்க தகவல் தொழில்நுட்பத்தை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திதான் ஆக வேண்டும். ஆகவே தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு பேசிக் அறிவு ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப ஆசிரியர் தகவல் தொழில்நுட்பம் இல்லைண்டா அவரால் என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலையும் அவரால் என்ன செய்ய இயலாது, சமாளிக்க முடியாத ஒரு யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தகவல் தொழில்நுட்பத்தை நீங்க கட்டாயம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? உங்களோட ஒரு அங்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தகவல் தொழில்நுட்பத்தை நீங்க படிச்சு கட்டாயம் அறிகிறது உங்களோட பொறுப்பு. ரைட். எனவே கணினியோட தகவலை பெறுறது, தகவலை எடுத்து கணினியில சேமிக்கிற, அதை மெனிப்புலேட் பண்ற, அதை தொடர்பாடலுக்காக ஒவ்வொரு ஊடகங்களை பயன்படுத்தி நாங்கள் தொடர்பாடலை மேற்கொள்றது. ஆகவே கல்வியை பொறுத்த வரையில கல்வியில தகவல் தொழில்நுட்பம் எங்களுக்கு முக்கியமானதா? கட்டாயம் தேவை சார். இந்த நூற்றாண்டுல சார் இப்ப கணினி தெரியாம இருக்கிறது சரியான கஷ்டம் சார். வெரி குட், ரைட். கணினி தெரியாம எக்ஸலன்ட் ஆன்சர். சொல்லுங்க. கல்வியில தகவல்களும் தொடர்பாடலும் தொழில்நுட்பமும் மீதான 3 பிரதான நோக்குகளை பத்தி கதைச்சிருக்கிறாங்க. இதை பத்தி நான் கதைக்கல, இந்த 3 நோக்கையை பத்தி நீங்க கதைச்சா நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஒன்று என்ன? சொல்லுங்க. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை இருக்கிறார்கள். அதை பத்தி கற்றுக்கொள்றது. நெல்சன் தொழில்நுட்பத்தை பத்தி கற்றுக்கொள்றது. அடுத்தது அந்த தொழில்நுட்பத்தினூடாக கற்றுக்கொள்றது. அடுத்தது அந்த தொழில்நுட்பத்தினூடாக நாங்க நிறைய விடயத்தை கற்றுக்கொள்றதோட மட்டும் இல்லாம இப்படி அதை பிரயோகிக்கிறது. அப்ப இது 3 உங்களுக்கு ஆசிரியருக்கு தெரியணுமா? ஓ சார், தெரியணும் சார். கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதலாவது விஷயம் சொன்னீங்க நல்லா. என்ன முதலாவது சொன்னீங்க? நீங்க
தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பற்றி கற்றுக்கொள்ள இதை எங்கே கற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டேன்னு ஒரு பேசலையே நீங்க ஆன்சர் பண்ணலையே. கற்றுக்கொண்டீங்களா? ஓம் சார். ஓ சார். சார் எங்க கற்றுக்கொண்டீங்க? பாடசாலையில கற்றுக்கொண்டோம் நாங்க. பாடசாலையில பாடசாலைகள் இப்பதான் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க 6 தொடக்கம் 9. முதல் 10, 11 மாத்திரம் இருந்தது. அப்படி நான் சொல்ற ஓம் சரியா? சார். ஓம் ஓ சார். சார். 4 தொடக்கம் 9 வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. முதல்ல அறிமுகப்படுத்திருக்கு. எங்க கற்றுக்கிறீங்க? சரி, OLI மடுக்கல 6 தொடக்கம் 9 நீங்க கற்கல கேம்பஸ்ல வந்து படிச்சோம் சார். கேம்பஸ்ல போய் தகவல் தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டீங்க. வேற மேலதிகமாக சார் நாங்க OLL முடிச்சா பிறகு அந்த லீவுல நின்ற கால பகுதியில ஒவ்வொரு கோர்சஸ் செய்யக்குள்ள கோர்சஸ்கள் செய்ய ICT போது கோர்ஸ் படிச்சோம். செய்றீங்க. ஓகே, எக்ஸலன்ட் ஆன்சர். வேற நாங்க வீட்ல மேலதிகமாக அந்த வந்து சார் இப்போ AP பிரைமரி PPT கிரேட்ஸ்க்கும் சில ஸ்கூல்ல இருக்கு சார் ஐசிடி. பிரைமரிக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குமாக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குதா? எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாட இருக்குதா? அழகு இருக்குதானே சார். தகவல்களை பெற்றுக்கொள்ற வழிகள் வளங்கள்ல எங்களோட வந்து ஸ்கூல்ல இருக்குது இருக்கு தானே சார் சார். அப்ப கேண்டில. நாங்க அதை படிப்பிக்கிறோம். என்ன பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா? பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் எங்களோட ஸ்கூலா? கேண்டில இருக்கு சார். அத கண்டில என்ன ஸ்கூல் அது? பிரைவேட்டா கவர்மெண்டா? அப்படின்னா வினீத் என்ன ஸ்கூல்? தர்ஷன் எங்களோட சார் கவர்மெண்ட் தான். ஆனா ஆ கவர்மெண்ட் தான் சார். சென்ட் ஆந்தனிஸ் பாய்ஸ் காலேஜ். என்ன ஆனா அது வந்து நீங்க கட்டாய கல்வி அறிவா நாங்க கொடுக்குறோம். நான் நீங்க செப்பரேட்டா பிள்ளைகளுக்கு வசதி பிரைமரி வாய்ப்புல ஐசிடி செய்து கொடுக்குறீங்க. தான் செய்றேன் சார். அப்படித்தானே வினீத்? நீங்க உங்களோட ஸ்கூல்ல செப்பரேட்டா செய்யறீங்க பிள்ளைகளுக்கு. ஓ சார். ஸ்கூல் நாங்க அதை செய்யுதா? பிராக்டிகல்ஸ் அண்ட் தியரி ரெண்டுமே செய்றோம் சார். வினீத் எங்க ஓ கண்டியில சார். எங்க இருக்கு? பிராக்டிகல்ஸ் அண்ட் தியரி ரெண்டுமே செய்றோம் சார். வெரி குட், ரைட், இங்கிலீஷ் எக்ஸலன்ட். மீடியம்ல செய்றோம் சார். ஓகே, குட். அப்படின்னா வினீத் எங்க இங்கிலீஷ் கண்டியில இருக்கிறீங்க? லாங்குவேஜ்ல தான் 3 மீடியமும் இருக்கு. கேண்டி சார் இந்த ஸ்கூல் கண்டியில இருக்கு எங்க சென்ட் இருக்கிறீங்க? ஆந்தனிஸ் பாய்ஸ் காலேஜ். ஓகே, எங்க கட்டுக்கோஸ்தர இருக்கிறீங்க? சார். இடம் எங்க கண்டியில? கேண்டில கட்டுக்கோஸ்தரை சார். இல்ல நீங்க இருக்கிற உங்களோட நேட்டிவ் பிளேஸ். ஐ அம் டாக்கிங் அபௌட் யுவர் பிளேஸ். யா நேட்டிவ் பிளேஸும் கட்டுக்கோஸ்தர் தான் சார். கட்டுக்காஸ்தூர்ல இருக்கிறீங்க. ரைட். ஐ வாஸ் தேர் ஃபார் 10 years. ஓகே சார். சென்ட் ஆந்தனிஸ் பாய்ஸ் காலேஜ்ல இருக்கு சார். பிரைமரியில ஐசிடி கட்டாயம் good. நாங்க அந்த ஒரு பாடமா செய்றோம் சார். பிரைஸ் Very கிவிங்க்கு good, எல்லாம் very எட் good. பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். ட்ரினிட்டி, சென்ட் ஆந்தனிஸ் எல்லாம் வந்து யா ட்ரினிட்டி. ட்ரினிட்டி பக்கத்துல. ஓம் எனக்கு சார். தெரியும். அது நல்ல காலேஜ். நான் 10 years இருந்தேன் இதுல கோல்கோட்ல இருந்தேன்னா 92 to 2002 வரை. அப்போ கோல்கோட்ல சார். ஓகே சார். நான் ஒரு ரிசர்ச்ல ஒர்க் பண்ணினேன். வெட்டினரி ரிசர்ச் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த டைம்ல எனக்கு தெரியும் சென்ட் ஆந்தனிஸ் எல்லாம் கொஞ்சம் லீடிங் ஸ்கூல். அதான் சொன்னேன் நான். சென்ட் ஆந்தனிஸ், ஓ சார். மாமாய, இது ட்ரினிட்டி செமி கவர்மெண்ட் அண்ட் ஹை ஸ்கூல் ட்ரினிட்டி செமி கவர்மெண்ட். தர்மராஜ, இதெல்லாம் வந்து லீடிங் கேண்டியில். என்ன ஓ சார். ஓ சார். அது கேண்டியில லீடிங் ஸ்கூலா இருக்குது. சோ அப்ப நீங்க ஓ சார். இன்னொரு இடத்துல கற்றுக்கொண்டீங்க, நீங்க சொல்லலையே. ஜிட்ன்னு ஒன்று படிக்கலையா? டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார். படிக்கலையா? படிச்சோம் சார் A லெவல்ல. அதை எங்களுக்கு சொல்லலையே கிரேட் எங்களுக்கு. 10 லெவல்ல தான் சார் இருந்தது. A நாங்க level படிக்கிற லெவல்ல டைம்ல. படிச்சோம் சார். அப்ப A லெவல்ல சொல்லலையே படிச்சோம் சார். யாரும் சொல்லலையே. ஜிட்டுன்னு ஒன்றே தெரியாத மாதிரி இருந்துட்டீங்களே. நான் சொன்னேன் 6 தொடக்கம் 9 படிக்கல, 10, 11 படிக்கல, வேற எங்கேயாவது படிச்சீங்களா? ஓகே, பிரைவேட் கோர்ஸ் செஞ்சீங்க. ஓகே, ஃபைன். ஜிட்டு படிச்சவன. சோ இப்போ உங்களுக்கு என்ன இருக்கிறது? தகவல் தொடர்பா கற்றுக்கொண்டீங்க. இப்போ ஓகே, 2வது என்னத்துக்கு போகணும்? நீங்க தகவல் தொடர்பாடல் பற்றி கற்றுக்கொண்டீங்க. இப்ப அதை எப்படி பயன்படுத்துறேன்னு சார்? இப்ப அந்த பயன்பாடு எப்படி இப்ப நான் கற்றுக்கொண்டதை வச்சு எப்படி அதை பயன்படுத்துறேன்? ஓகே, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் கையாள எல்லாருக்கும் தெரியுமா? 36 பேர் இதுல ஜாயின் ஆயிருந்தீங்க. ஆமாம் சார். 4 பேரை காணோம், மறந்துட்டீங்க. எல்லாருக்கும் ஓ தெரியும். சார். இப்ப நீங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் கற்கிறோம் என்று சொல்றார்கள். சொல்லுங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லுவீங்க, ஓம் எங்களுக்கு ஸ்மார்ட் போன் ஏலம்,
கணினியிலும் லேப்டாப்பை நாங்க பாவிக்கிறோம், கம்ப்யூட்டர் நாங்க கற்போம், இன்டர்நெட்ல கற்போம், தகவல் எடுப்போம், ஸ்டோர் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், மேனிப்புலேட் பண்ணுவோம், வேர்ட்ல வேலை செய்வோம், எக்ஸல்ல வேலை செய்வோம், தெரியும் தானே? பிடிஎஃப் எடுப்போம், ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை கையாளுவோம். அப்படி நான் சொல்ற சரியா? உங்களுக்கு ஏலும் தானே? ஏடும் சார். இப்ப என்னன்னா, இப்ப நான் டெய்லி எங்கட தொழில் இந்த தகவல் தொழில்நுட்ப தொடர்பாடலூடாக கற்றுக்கொள்றதுதான். என்னண்டா, நாங்க கற்பிக்க வேண்டுமா இருந்தால் நான் யாராக இருக்க வேண்டும்? கற்பவனாக இருக்க வேண்டும். கற்பவனாக இருக்க வேண்டும். அதே நேரம் மாணவனும் என்ன செய்ய வேண்டும்? தகவல் தொழில்நுட்பத்தை கற்பவனாக. கற்றுக்கொண்டு தகவல் தொழில்நுட்பத்தினூடாக கற்பவனாக இருக்க தேடி வேண்டும். அறிய தேடி, வெரி குட். எக்ஸ்ப்ளோரேஷன் தேடி அறிவனாக இருக்க வேண்டும். அந்த திறன்கள் விருத்தி செய்யப்பட வேண்டும். அதற்கான பொருள் கோடல்கள், அதன் பொருள் கோடல்னா அதுக்கு வியாக்கியானம் விளக்கம் கூறுற தன்மை இருக்க வேண்டும். அந்த திறன் விருத்தி செய்யப்பட வேண்டும். மூன்றாவது என்ன சொன்னீங்க? அது தேடி அறிபவனா திறன்களை பிரயோகிக்கும். ஊடாக கற்கிறீங்க, பிரயோகிக்கிறீங்க. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் உடன் கற்றலுண்டா? அது என்ன? நீங்க கற்றவற்றை என்ன செய்றீங்க? அதன் மூலம் நாங்க ஒப்பிக்கோம். சமுதாயத்தினூடாக நாங்க வந்து அந்த எல்லா விஷயத்தையும் வந்து கணினியினூடாக வந்து கற்கக்கூடியதா இருக்கிற கற்கக்கூடியதா இல்லை, அதை பிரயோகிக்கிறீங்க. பிரயோகிக்கக்கூடியதா இப்ப நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு நான் படிச்ச, எனக்கு முடிந்த, எனக்கு தெரிந்த தகவல் தொழில்நுட்பத்தினூடாக உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்பிக்கிறேன். இதுதான் மூன்றாவது கட்டம். கிளியரா? இது மூன்று தான் கல்வியில இருக்கு. ஒன்று நீங்க கற்றுக்கொள்றது தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி, இரண்டாவது நீங்க தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக கற்கிறது, மூணாவது கற்ற விடயத்தை சமூகத்துல பிரயோகிக்கிறது. மூன்றும் கிளியரா? இப்ப நீங்க கற்பித்தலையும் கற்றலையும் இலகுபடுத்தும் கணினி தொழில்நுட்பம் எப்படி இலகுபடுத்துதுங்கிறது நீங்க சொன்னா நாம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். கற்பித்தலை இலகுபடுத்துமா கணினி தொழில்நுட்பம்? இலகுபடுத்தும். எப்படி? நாங்க மெனக்கட்டு அந்த நிறைய புக்ஸுகளை சார் நாங்க லைப்ரரியில போயிருந்து நாங்க தேடி எடுத்து படிக்கிறத விட இப்ப இருந்த இடத்துல இருந்தே இந்த புக் தானேன்னு சொல்லி நாங்க அதுல ரிஃபர் பண்ணி எடுக்கக்கூடியதா இருக்கு. வெரி குட், ரைட். ஏனண்டா உண்மையிலே இப்ப கூட இந்த நாங்க ஒரு பவர் பாயிண்ட் செய்யறோம்னா உங்களுக்கு என்ன வேணும்? கணினி தேவை. இப்ப எனக்கு உடனடியாக ஒரு சொல்ல பற்றி தெரியணும். என்னண்டா புது சொல்ல ஒன்று நான் அறிகிறேன். இன்றைக்கு ஹெக்டோகோஜி சொல்ல எனக்கு தெரிய வேணும். நான் அதை கேள்வி விட்டேன். இப்ப உங்களுக்கு சொன்னேன் ஹெக்டோகோஜி. நீங்க என்ன செய்றீங்க? உடனே எடுத்து நெட் எடுத்து அடிக்கிறீங்க. என்ன இந்த மனுஷன் என்னையும் என்னமெல்லாம் சொன்னான், சொல்ல ஒன்று ஹெக்டோகோஜி என்னன்னு பார்ப்போமே, என்ன விளக்கம்? ஹெக்டோகோஜி என்று சொல்றார், நமக்கு முதல் அறிஞ்சும் இல்லை. அப்ப ஹெக்டோகோஜியை பத்தி நாங்க அறிஞ்சோண்டா நல்லதானே அண்டு என்ன செய்றீங்க? நீங்க உடனடியாக அப்படி தேர்வதா நீங்க என்னண்டா இந்த தேடல்னா நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப் கூட வந்து இந்த தேடல்லாம் போகுது. உங்களோட லைஃப் எப்படி போகுது எனக்கு தெரியாது. கூட என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஹெக்டோகோஜி தான் நீங்க தேடினா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு